Siddhant, your today's host. I welcome you all in today's KV Dialogue session. Our today's topic for this dialogue will be sustainable practices in agriculture. In today's rapidly evolving agricultural landscape, new technologies are revolutionizing the way we grow, manage, and harvest crops. We'll have more talk about it in this session. Our moderator for this session will be Dr. Bala Murugan sir, and our panelist will be Dr. Prem Kumar sir. So I'm handing over this session to our moderator. நேயர்கள் அனைவருக்கும் எங்களது கரந்தார்ந்த வணக்கங்கள். கேத்திவாலா என்பது விவசாயிகளுக்கு சரியான வழிகாட்டுதலையும், விவசாயத்தில் ஆர்வமுள்ள கனவு காண்பவர்களால் நிதியுதவியும் வழங்கும் ஒரு தனித்துவமான விவசாய தொழில்நுட்ப செயலியாகும். விவசாயிகளின் முக்கிய பங்களிப்பை அவர்கள் சமூகத்திற்கான பங்களிப்பாக வழங்குகிறார்கள். மக்களுக்கு உணவு வழங்கும் பணியில் இடையறாது உழைக்கும் விவசாயிகளுக்கு நன்றியுடன் இந்த கேத்திவாலா செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது கேத்திவாலா. நான் பாலமுருகன், இணை பேராசிரியர், வெள்ளூர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறேன். மேலும் கேத்திவாலா விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் பல சேவைகளை செய்து வருகிறது. அதில் சில உங்கள் திரையில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கேத்தி கார்னர் விவசாயிகளின் தங்கள் உற்பத்தியை நேரடியாக நுகர்வோரிடம் விற்க முடியும் வகையில் மத்தியஸ்தர்களை தவிர்த்து ஒரு சீரற்ற தளத்தை வழங்குகிறது. கேத்தி கார்னா விவசாயிகள் நவீன பயிற்சிகள், கையேடுகள் மற்றும் புதிய தொழில்நுட்ப அறிவை பெற மண்டல்களின் அமைக்கப்பட்டுள்ளது. கேத்தி கல்யாண் விவசாயிகள் மற்றும் நிவேஷ்கான் முதலீட்டாளர்கள் இருவரையும் ஒரே மேடையில் கொண்டு வர கேத்திவாலா நிறுவனம் ஏற்படுத்தியுள்ள தளமாகும். கேத்திவாலா அக்ரி நியூஸ் என்பது வேளாண்மை துறையில் முன்னணி நிபுணர்களின் பகுப்பாய்வுகளை மாதாந்திர இதழ் மற்றும் யூடியூப் சேனல் மூலம் வழங்குகிறது. கேத்தி புரஸ்கார் வேளாண்மை துறையில் மக்களுக்கான அங்கீகாரம் ஆகும். இது திறமைகளையும் முயற்சிகளையும் அங்கீகரிப்பதன் மூலம் வேளாண்மையை ஊக்குவிக்கிறது. கேத்தி சமித் வேளாண்மை இயந்திர உற்பத்தி நிறுவனங்களை மற்றும் கரிம வேளாண்மை முன்னணியில் ஈடுபட்டிருப்பதை ஒளிரச் செய்கிறது. கேத்தி உரையாடல் விவசாயத்துறையின் நிபுணர்களிடம் இருந்து மேலும் கற்றுக்கொள்ள விவசாயிகள் பங்கேற்கும் வகுப்பு மற்றும் பட்டறைகளின் தொடரலாம். கேத்தி கோஷா நில உரிமையாளர்கள் தங்கள் நிலத்தை வாடகைக்கு விட முடியும் வகையில் உதவுகிறது. இதன் மூலம் நிலம் இல்லாத சிறு விவசாயிகளின் வேளாண்மையை பயிற்சி செய்ய முடியும். இருவருக்கும் வருமானம் வரும் வகையில் செயல்பட்டு வருகிறது. மேலும் கேத்திவாலா பன்முகத்தன்மையோடு பல சேவைகளையும் புரிந்து வருகிறது. கேவி உரையாடல் என்பதை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முன்னரே என்னை உங்களிடம் அறிமுகப்படுத்தும் வகையில் நான் பாலமுருகன், இணை பேராசிரியர், வெள்ளூர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறேன் இணை பேராசிரியராக. மேலும் கேத்திவாலா நியூஸ், கேத்திவாலா பல இதழ்களை வெளியிட்டு வருகிறது. மக்கள் அனைவரையும் இணையதளத்தில் சென்று பதிவிட்டு உங்களை மேலும் பல நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நான் அழைக்கிறேன். மேலும் கேத்திவாலா இதுவரை பல உரையாளர்களை மேலும் ஸ்பீக்கர்ஸை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை நீங்கள் திரையில் காண்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலும் ISRO, ICAR அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை, மேலும் அக்ரி சம்பந்தமான அனைத்து நிறுவனங்களையும் சேர்ந்த மக்கள் தங்களது பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் முனைவர் திரு பிரேம்குமார், பேராசிரியர், SRM பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவரிடம் விவசாயத்தில் நிலையான நடைமுறைகள் பற்றி, அதாவது சஸ்டெயினபிள் பிராக்டிசஸ் இன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதை பற்றி உரையாட இருக்கிறோம். வணக்கம் பிரேம்குமார் சார், உங்களை நீங்க ஒரு பிரீஃபா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. கேத்திவாலா மற்றும் கேத்திவாலா சார்ந்த நபர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு. நான் முனைவர் பிரேம்குமார் வளராமன், ஒரு விவசாயத்தை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து படித்து புதுவையில் படித்து அங்கு பொறியியல் கல்லூரியில் படித்து பிறகு அங்கு ஒரு IBM கம்ப்யூட்டர்ஸ் சொல்லப்படும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒரு 3 ஆண்டு காலம் வேலை புரிந்த பிறகு திரும்பவும் MBA படிப்பை நான் புதுவை பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு ஒரு வங்கிகளும் வேலை செய்துவிட்டு பிறகு என்னுடைய ஆசிரியர் பணி SRM பள்ளியில் தொடங்கினேன். ஸோ விவசாய குடும்பத்தில் பிறந்ததால நான் கொஞ்சம் இங்கிலீஷும் தமிழ் கலந்து பேசுகிற மாதிரி தான் எங்களுக்கு வரும். ஸோ அதனால அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ விவசாய குடும்பத்தில் சின்னதுலேருந்து பிறந்ததால அந்த ஆர்வம் சிறு வயதிலிருந்தே உண்டு. நம்ம சுற்றத்தார் என்ன பண்றாங்க, நம்ம தாத்தா என்ன பண்றாங்க, பாட்டி என்ன பண்றாங்க,
பண்றாங்க, அப்புறம் அப்பா என்ன பண்றாரு, இது வந்து ஒரு 10-20 காலம் இது உள்ளுக்கே நமக்கு உள்ளே சென்று விடும். நீங்க அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சிறு வயதிலேயே உங்களை வந்து வயலுக்கு எடுத்து செல்வார்கள். அப்போ உங்களுக்கு புரிதல் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. பட் அது ஆழமா உள்ள சேரும். அதுதான் வந்து இயல்பு. அதுக்கு தான் அது கொண்டு போவாங்க. இப்ப இந்த காலத்துக்கு குழந்தைகளை நம்மளும் அந்த மாதிரி வயலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தாய்லாந்து பிற நாடுகளை பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் ராணுவ பயிற்சி வந்து இட் இஸ் கம்பல்சரி. அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி அண்ட் யுவர் ஃபுட், அதாவது உங்களுடைய பாதுகாப்பு மற்றும் உங்களுடைய உணவு என்பது இன்றியமையாதது. ஸோ அந்த இந்த நாடுகளில் இதை வந்து முதன்மையாக வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் இது கொண்டு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். இது மட்டும் இல்லாம இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இணையதளத்தில். இந்த இணையதளம் நமக்கு கிடைத்தமைக்கு 1990 இருந்து வந்த நம்முடைய வேரியஸ் நம்முடைய எக்கனாமிக் பாலிசிஸ் நரசிம்மராவ் முதற்கொண்டு ராஜீவ்காந்தி முதற்கொண்டு தென் மன்மோகன் சிங் முதற்கொண்டு இன்று நரேந்திர மோடி வரை இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வெவ்வேறு சர்க்கார்கள் வந்தாலும் நமது நாட்டு சார்ந்த நமது நாட்டின் பற்று சார்ந்த விஷயங்களில் அவர்கள் பற்று கொண்டுதல தான் இன்னைக்கு நம்ம நிலைமையில் இருக்கிறோம். இணையதளம் நீங்க மற்ற நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து டேட்டா பேக்கோ உங்களுக்கு அவசியம் கிடைக்காது. இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி அவ்வளவு ஃப்ரீயா கிடைக்காது. இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர், ஸோ அங்கிருந்து தொடங்கும் போது ஸோ என்னுடைய எப்படி வளர்ந்தேன், எப்படி படித்தேன் என்று கூறிவிட்டேன். ஸோ இன்று நம்முடைய டிஸ்கஷனை பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் எப்படி நம்ம வந்து சஸ்டைனபிளா, அதாவது தற்சார்பையின்மையோடு நம்மளே சொந்த கால நின்று எப்படி பண்ண முடியும், ஒரு தனி நபராவோ இல்லைன்னா ஒரு குடும்பமாவோ இல்லை ஒரு புதுசா ஒரு தடவை நீங்க அப்பதான் நீங்க விவசாயத்துல போக போறீங்கன்னா அதுக்குன்னு சில 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 வழிமுறைகளும் சில டிசிப்ளினான ஒரு நடத்தைகளும் உண்டு. அதாவது இப்படி செய்தால்தான் வரும் என்று இருக்கிறது. இது வந்து அனுபவபூர்வமாகவும் நம்ம படிக்கிறதாலையும் உங்களுக்கு இது கிடைக்கிறது. இது மட்டுமல்லாமல் இது ஒரு நாளில் கிடைப்பதல்ல. இந்த அனுபவம் எனக்கு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளாக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 10 ஏக்கருக்கு மேல நான் வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றும் முழுமையாக ஆர்கானிக் முறையில் எல்லாம் மட்டும் இல்லாமல் பிளெண்டட் முறைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பிரெசிஷன் ஃபார்மிங் சொல்லுவாங்க. நம்ம நிலம் எந்த நிலைமையில் இருக்குது, அது எப்படி பண்ணா நமக்கு லாபமா பண்ண முடியும், நம்ம நிலத்தின் தன்மை மண்ணை பொறுத்து தான் அனைத்தும் அமையும். திருக்குறள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய செழிப்பை வந்து அந்த நாட்டுல எவ்வளவு தண்ணி இருக்கிறது அந்த தாமரை வச்சுதான் அளப்பாங்க. அந்த தாமரை எவ்வளவு தூரம் மேல இருக்குதோ அந்த அளவுக்கு நாடு செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட நில வளமும் நீர் வளமும் நாம் பாதுகாக்க வேண்டும். இதுதான் முதல் அடிப்படை. இந்த நீர் பாதுகாப்பு இன்றியமையாதது. அதுவும் சுத்தமான நீர். உப்பு நீர் ஏறிய நிலத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால சுத்தமான நீரை நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும். இன்று நகரமயமாக்குறதுல நம்ம நிறைய லூஸ் பண்றோம். எஸ்பெஷலி நீங்க வந்து சென்னை, பெங்களூர் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் 5 டிகிரி மேல போயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும்னா கொஞ்சம் இயற்கை சார்ந்த சில விஷயங்களை நகரங்களுக்கு நம்ம கொண்டு வரணும். அது பொறுமையா நடக்கும் சார். இப்ப நம்ம டாபிக்ல வளம் சார். அருமையா சொன்னீங்க. அதாவது இன்னைய டாபிக்கே வந்து உரையாடல் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து 17 கோல்ஸ் செட் பண்ணி இருக்கிறாங்க உலகத்துல. அதாவது ஒவ்வொரு படிப்பு சார்ந்த, உழைப்பு சார்ந்த, வெதர் சார்ந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுல முக்கியமான ஒரு கோல் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலையான நடைமுறைகள், அதாவது சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா. அது எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம விவசாயத்துல சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 உணர்வா நான் பார்க்கிறேன். அதாவது பல வெளிநாடு மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து அதை ஒரு 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 பகுத்தாவே எடுத்து அதை வந்து ஆராய்ந்து அதுல மேலும் வளர்ச்சியை எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியால உங்களோட பார்வை எப்படி இருக்கிறது? இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்ற நிலையான விவசாயத்துல பண்ணணும்னா நம்ம எதெல்லாம் வந்து ஒரு ஒரு உங்க உரையில நீங்க சொல்ல விரும்புறீங்க? நீங்க பிபிடி போட்டுக்கிட்டே சொல்லலாம் சார். ஓகே, பிபிடில மக்களுக்கு பிபிடி நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது மக்களுக்கு வந்து கேட்க வசதி அழகா இருக்கும். ஸோ சஸ்டைனபிலிட்டி என்னும்போது நம்ம வந்து தொடர்ந்து பண்ணக்கூடிய சாத்தியத்தை எப்படி நம்ம தயார் பண்ணிக்கிறதுன்றது அது வந்து அது குறிக்கிறது. ஏன்னா நிறைய பேர் விவசாயத்துல வந்து முதல் தடவை போகும்போது நிறைய பேர் வந்து நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. இல்லைன்னா அது வந்து செய்ய தெரியாம பிரசன்டேஷன் இடையூறுக்கு மன்னிக்கணும் சார். பிரசன்டேஷன் மோட் போயிடுங்க பார்க்க. ஒரே நிமிஷம் சார். இப்போ கிளியரா இருக்குங்களா? ஓகே. அதாவது இப்போ ஒரு தனிநபரா நீங்க விவசாயம் தெரிஞ்சிருந்தாலும் இல்ல ஒரு விவசாயத்துல இப்போ இன்னைக்கு வந்து முதல்ல நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்கன்னா என்னென்ன வழிமுறைகளை எடுத்துக்கணும், இல்ல எதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தான் இந்த பிரசன்டேஷன் முதல்ல நேபாளுக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். நேபாளில் அங்க ஒரு மாணவி வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க பேர் கமானா. அவங்களுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் நான் தயார் பண்ணது. அப்போ ஒரு
ஒரு விவசாயம் படிச்சவங்களா இருந்தாலும் கூட ஒரு விவசாயத்துல முதல் காலடி எடுத்து வைக்கும் போது எண்ணத்தை நம்ம என்னென்ன விஷயங்களை மனதில் வச்சுக்கணும், அது வச்சிருந்தா நம்ம கீழே விழாம இல்ல ப்ராஃபிட்டபிளா லாபத்தோட நம்ம எப்படி வெளியே வர முடியுன்றதுக்காக முதல்ல நான் வந்து சிந்தித்து அதுக்கப்புறம் தான் இதை எடுத்தது. ஸோ இதை எடுத்து நான் ஒரு மணியாக கோத்த ஒரு விஷயம். ஸோ சார் கேட்டாங்க சஸ்டைனபிளா இந்தியாவில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. இந்தியாவில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் நிறைய சில சில பிரச்சனைகள் சொல்லலாம். அதை சீர்படுத்துறதுக்கு நம்ம விவசாயிகளாகவும் சிவிலியன் சொசைட்டியாகவும் இணைய வேண்டி இருக்கிறது. அது இல்லாம கவர்மெண்டோட சப்போர்ட்டும் தேவைப்பட்டிருக்கு. அது நம்ம கடைசியில பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு விவசாயத்துல ஒரு தனி நபரா ஒரு மேபி இப்ப பாலமன் சார் இருக்காங்கன்னா மேபி அவங்க சொந்த கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க. சிலர் வந்து 10 ஏக்கர் உரிமையாளர் இருப்பாங்க, சிலர் 20 ஏக்கர் உரிமையாளர் இருப்பாங்க, சிலர் அரை சென்டா இருக்கும், இல்லைன்னா அரை ஏக்கரா இருக்கும். இப்ப இடம் பெருசு இல்லைங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்றது ஒரு முதல்ல நம்ம ஒரு அனுபவத்துக்காக நம்ம பண்றோம்னு வச்சுக்கிறோங்க. ஸோ அப்போ என்னென்னதான் வழிமுறை எடுக்கின்றதுக்காக தான் இந்த பிரசன்டேஷன் நான் ரெடி பண்ணது. ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ இடம் இருக்குதுன்னா முதல்ல விவசாயிக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா நீர் ஆதாரம் என்ன இருக்குன்னு பார்க்கும். நீர் ஆதாரம் பாத்தீங்கன்னா நம்ம பாரத நாடு வந்துட்டு இயற்கை வளம் குறைந்த நாடு. அதாவது ஒரு ஸ்டேட்லயும் கண்டிப்பா நதி இருக்கும். நீங்க ஹரியானா ராஜஸ்தான் போனா கூட அங்க பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து வர தண்ணியை வந்து பாலைவனத்துக்கே கூட அவங்க திருப்பி விட்டுருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து 1960-70 பண்ணியிருக்காங்க. இன்னமும் அதுதான் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. நதி நீர் இணைப்பு திட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது இன்னும் நிறைய தூரம் போக வேண்டி இருக்குது. சோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நதியில வந்து நிறைய தண்ணி வெளியில போய் விருந்துருது கடல்ல. பட் அதை நம்மளுடைய சாதகமா செயல்படுத்திக்க முடியும். சோ போர்வெல் இன்னைக்கு வந்து போர்வெல் யூஸ் பண்ணலாம். அதாவது நீர் மோட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது 7.5 ஹார்ஸ் பவர் ஆர் 5 ஹார்ஸ் பவர் மோட்டர் யூஸ் பண்ணலாம். நதியிலிருந்து டேப் பண்ணலாம். அப்புறம் உங்களை நீர்நிலை குட்டைகள் சொல்லுவாங்க. ரெயின்ஃபெட் மழை சார்ந்தது. அதாவது ஒரு போகம் தான் பண்ணுவாங்க. மானாவரின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை மழை பெஞ்சா அந்த போகம் மட்டும் பண்ண முடியும். அது மானாவரி பேர் சொல்லுவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா வாய்க்கா வெட்டி தான் பண்ணாங்க. அதாவது அது 4 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அன்னைக்கு நீர் வந்து வேகமா போச்சு. அது அன்னைக்கு போகும்போது அது ஓகே. இன்னைக்கு வந்து அது ஒரு அரை ஏக்கர் பாஞ்சா கூட பெரிய விஷயம். அது வந்து நீங்க லேபர் பாத்தீங்கன்னா மேன் பவர் பாத்தீங்கன்னா நிறைய தேவைப்படுது. இன்னைக்கு வந்து லேபர் காஸ்டிங் வந்து ரூரலும் சரி அர்பனும் சரி, அதாவது கிராமத்திலும் சரி உங்களுக்கு சிட்டிலும் சரி உங்க லேபர் காஸ்ட் எங்கேயோ போய் நிக்குதுங்க. ஸோ அதெல்லாம் இப்ப வாய்க்கா வெட்டி பண்ணணும்னா அது வந்து உங்களுக்கு நிறைய நாட்கள் பிடிக்கும். அது வந்து அறிவுபூர்வமா வந்து ஓகே தான். ஒண்ணுமே இல்ல கையில நமக்கு வந்து பண ரிசோர்ஸ் இல்லாத பட்சத்துல வேற வழி கிடையாது. அதை பண்றவங்க இருக்காங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கீங்க அவங்களே பண்ணிக்கலாம். பட் 10 ஏக்கர் 5 ஏக்கர் மேல வச்சிருக்கவங்களுக்கு வந்து நீங்க பிவிசி பைப் பேஸ்ட் வாட்டரிங் சிஸ்டம் ட்ரிப் இரிகேஷன்ஸ் தான் போகணும். ஸோ பிவிசி பைப் போடனாலுமே உங்களுக்கு வந்துட்டு மினிமம் ஒரு 5 ஏக்கருக்கு போடனாலே உங்களுக்கு 1 லட்ச ரூபா மேல காஸ்டிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க இப்ப ஒரு விவசாயம் பண்ண போறீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு நிதி ஆதாரம் வேணுன்றதுக்கு இதுல இருந்து தான் நீங்க உங்க மைண்ட்ல இருந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்லயோ இல்லைன்னா ஒரு நோட் புக்ல எழுதி நீங்க இதுக்கெல்லாம் தேவைப்படும்ன்றது லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிவிசி கம்பெனில போயிட்டு ஒரு எஸ்டிமேட் இன் லென்த் 20 அடி பைப் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 3 இன்ச் 3.5 இன்ச் 4 இன்ச் டயமீட்டர்ல இது கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க போய் கேட்டீங்களா சொல்லுவாங்க. இது ஃபிட் பண்ணி கொடுக்கறது உங்க லோக்கல்லே நீங்க வந்துட்டு ஒரு பிளம்பரோ இல்லை யாராவது நீங்க கூட்டுக்கலாம். ஸோ போர்வெல் நீங்க போட்டிருந்தாலும் மேபி உங்களுடைய பூர்வீக நிலத்திலேயோ இல்ல புதுசா ஒரு நிலம் வாங்கினாலோ முதல்ல அங்க போர்வெல் இருக்கான்னு வந்து நீங்க என்ஷூர் பண்ணிக்கிங்க. தண்ணி இல்லாம ஒரு நிலத்தை வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்க போர்வெல் போடுறீங்கன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிங்க. இது 2 இருந்தா மட்டும்தான் நீங்க ஈஸியா பண்ண முடியும். அந்த காலத்து டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு டீசல் இன்ஜின் ஜாஸ்தி யூஸ் பண்றது இல்ல. கிடைக்கும் பட் ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து சோலார் பேஸ்டு பவர் பண்ணி உங்களுக்கு பண்ண முடியும். பட் கொஞ்சம் காஸ்ட்லியா வரும். இன்னைக்கு வந்து ஏன் இது வந்து நாங்க எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா இப்ப சில ஸ்டேட்ல வந்து விவசாயத்துக்கு வந்து மின்சாரம் இலவசமாக போயிட்டு சப்சிடி பேஸ்ல போயிட்டு இருக்கு. அதை நீங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அதனால தான் நான் வந்து எலக்ட்ரிக் சோர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறது. ஸோ தண்ணீர் உங்களுடைய நீர் மேலாண்மை பிவிசி பைப் பேஸ்டு ட்ரிப் இரிகேஷன் போகலாம். ட்ரிப் இரிகேஷன்ல உங்களுக்கு வந்து நல்ல இது கிடைக்கும். பட் உங்களுடைய வேலையாட்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் பயன்படுத்த தெரியணும். அதாவது இன்னைக்கு நாம ஒரு டெக்னாலஜியை கொடுத்துடலாம். ஆனா அவங்க பயன்படுத்த தெரியணும்னா நம்ம போட்ட அனைத்து முதலீடுமே வேஸ்டா போயிடும். ஸோ அவங்க என்னத்துக்கு அவங்க எந்த விஷயத்துல அவங்க வந்து அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். இல்ல நீங்க ட்ரெயின் அப் பண்ணி கொடுக்கணும். பட் நிறைய நேரங்கள்ல வந்து ட்ரைனிங் பண்ணும்போது ஃபெயிலியர்ஸ் வரும். ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை சூஸ் பண்ணிக்கிங்க. சார் அடுத்த சைட் போலாங்களா சார்?
சார்? போகலாம் சார். உங்களோட நிலம் வந்து மேடா இருக்கா? பள்ளமா இருக்கா? அது வந்து என்ன மாரி சாயிலு? கல் நிறைந்ததா? பாறை நிறைந்ததா? இல்லன்னா அது வந்து களிமண் நிறைந்ததா? இல்ல மணல் நிறைந்ததா? மழை பெஞ்சதுன்னா தண்ணி எப்படி ஓடி எங்க போய் உட்காரும்? வாட்டர் ஷெட் மேனேஜ்மென்ட் சொல்லுவாங்க. நீர் மேலாண்மை வந்து உங்க ம். உங்க நிலத்துல பெய்யிற மழை வந்து வடியும் செய்யணும். ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு குட்டையாவும் நீங்க எடுக்க செய்யணும். நீங்க குட்டையா எடுக்க செய்யும்போது தான் நிலத்தடி நீர் உயரும். அது நிலத்தடி நீருக்குள்ள உள்ள போயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் வந்து 2 வருஷம் வரைக்கும் கூட நீங்க வந்து மழை இல்லனாலும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப வந்து நீங்க தமிழ்நாடு எடுத்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு கவர்மெண்ட் வந்து போயிடுச்சு. அர்பன் அர்பன் ஃபார்மிங் பத்தி அர்பன் வாட்டர் இருக்கு இல்லையா? நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா? கட்டடங்கள் நெறைய கட்டிட்டாங்க. பெங்களூர், சென்னை மாரி இடங்கள்ல ஏரிகள துருத்துட்டாங்க. வெளிப்படையா பேசுனா அதான் உண்மை. அது துருத்துவது மட்டும் அல்லாம ம். உபரி நீரை வெளியில போவதற்கான வழித்தடங்களை தடுத்ததால தான் இன்னமும் நாம் இந்த இப்ப மழை காலத்துல இந்த பிரச்சனை சந்திக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு ம். விஷயம். இதுக்கு சொல்யூஷன் வேணும்னா அஸ் எ சிவில் சொசைட்டியும் கவர்மெண்ட் சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். பட் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இம்ப்ளிமெண்டேஷன்ல அது சரியா நடத்துறது இல்ல. சோ இது ஒரு ஒரு விஷயத்துல சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து கிராமங்கள்ல ம். மட்டும் இல்ல, நகரங்களுக்கும் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நம்ம நிலத்தடி நீர் இல்லாம நீங்க என்ன பண்ண போறீங்க? துபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கடல் நீரை வந்து உப்பு நீரையும் கழிவு நீரை மாத்தி தான் அவங்க வந்து குடிநீரா கொடுக்குறாங்க. நமக்கு அந்த நிலைமை இல்லை. நமக்கு இறைவன் ஆசீர்வாதம் நமக்கு நல்ல தண்ணியே கிடைக்குது. அதை ஒழுங்கா பயன்படுத்தினாலே நம்ம வந்து நல்லபடியாவே நம்ம வாழலாம். சோ உங்களுக்கு இப்ப மழை எப்ப பெய்யும், எப்ப நீங்க விதைக்கலாம், இத பத்தி ஒரு பேசிக் உங்களுக்கு புரிதல் வேணும்னா தமிழ் மாதங்களை நீங்க பிடிக்கணும். இல்ல இங்கிலீஷ் மாதத்தை வச்சும் பிடிக்கலாம். தமிழ் மாதங்கள் அந்த காலத்துல எப்படி வச்சிருக்காங்கன்னா மார்கழி, அப்புறம் தை, அப்படி அப்படி போயிட்டே இருக்கு. உங்களுக்கு அதை வச்சுதான் பட்டங்கள் வச்சாங்க. அது எனக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா நாம படிச்சது இங்கிலீஷ் மீடியத்துல ம். படிச்சிருப்போம், இல்ல மிக்ஸ்ல படிச்சிருப்போம். அது பொறுமையா நீங்க ஒரு கேலண்டர் பார்த்தா கூட புரிஞ்சுக்கலாம். இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். யூசுவலா வந்து 3 பட்டம் இல்ல 4 பட்டம் சொல்லுவாங்க. தை பட்டம், இல்லைன்னா மாசி பட்டம், இல்லைன்னா சொர்ணாவரி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது பட்டங்கள் வந்து நீங்க உங்களுடைய இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நிலம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப விவசாயத்துக்கு உண்டான மானியத்தை பதிவு பண்ணும்போது உங்களுடைய பக்கத்துல இருக்கிற விவசாய அதிகாரி இருப்பாங்க. அங்க போய் நீங்க பதிவு பண்ணணும். இது நிறைய பேருக்கு நிலம் பயிரிடத்துக்கு முன்னாடி இது ஒரு அடிப்படையான ஒரு முதல் படி. சோ உங்களுடைய பேரு உங்களுடைய நிலம் யார் பேர்ல இருக்கு, அது பட்டா சிட்டா அடங்கல் காப்பி, அதோட ஜெராக்ஸ் காப்பி, அது ப்ரூஃப் ஆஃப் த டாக்குமெண்ட், இதெல்லாம் எடுத்து போயின்னா விவசாய அட்டை ஒன்று கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட்ல போன ம். கவர்மெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இப்போ ஐடி கார்டு மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்க பதிவு பண்ணும்போது ஒரு ஒரு போகத்துக்கும் உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும். ஸோ மானியத்தை வச்சு தான் இன்னைக்கு விவசாயம் போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ பருவநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா சொல்ல முடியல. எப்ப மழை பெய்யும், எப்ப அதிகமா பெய்யும் சொல்ல முடியல. அப்ப இன்சூரன்ஸ் கவரேஜும் நம்ம கவர்மெண்ட் குடுக்குது. இத சரியா பயன்படுத்திக்கணும். சோ உங்களுக்கு வந்து நம்ம நிலத்துல தண்ணி நிக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த 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 இது வந்து எப்படி தண்ணி வடிகால் ஆகுதுன்னு நம்ம 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 ஒரு 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 புரிதலுக்கு இத நான் வச்சிருக்கிறேன். மழை எப்ப பெய்யும் அதுக்கு ஏத்த மாரி நம்ம இத நம்ம வச்சுக்கணும். மழை வரதுக்கு முன்னாடி நம்ம சரி செஞ்சா தான் மட்டும் தான் உங்களுக்கு தண்ணி நிக்காம இருக்கும். இருக்கிற பயிரும் காப்பாத்த முடியும். சோ மழைய ஓகே. பத்தி புரிதல் நீங்க ஒரு வருஷம், 2 வருஷம் நீங்க நிலம் வாங்குன இடத்துலயோ, இல்ல அங்க இருக்கவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த புரிதல் கிடைக்கும். ஒரு ஒரு நைட்ல உங்களுக்கு கிடைச்சிடாது அது. ஓகே. நீங்க சொல்றத பார்க்கிறப்ப 2 முக்கியமான உழவருக்கு 2 முக்கியமான பயன்பாடு தேவைப்படுது. 1 மண் வளம் காக்கணும். ஆமா. மண் வளம் காக்கறதுக்கு வந்து அவரு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறப்ப வந்து, 1 வந்து அ ஆர்கானிக் ஃபார்மிங்ன்னு சொல்றோம். அதாவது முடிந்த அளவுக்கு வந்து உரம் மூலம் வந்து நம்ம பயிர வந்து மண் வளத்த வந்து வளப்படுத்துறது. பெஸ்டிசைட்ஸ் இல்லாம நம்ம வந்து அதை எப்படி வந்து மண் வளத்த வந்து மேம்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான சஸ்டைனபிள் ஃபார்மிங் சொல்லலாம். இன்னொரு விதம் வந்து மழைய மாரியோட பேச பழகிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஆமா. கலோக்கியலா சொல்லணும்னா. அதாவது மழை எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அத நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத நம்ம கொஞ்சம் இழந்துட்டோம்னு கூட சொல்லலாம். ஒரு உலகளாவிய ஒரு ஒரு இத பார்க்கிறப்ப வந்து துபாய்ல கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு மழை. துபாய்ல ஆ. மழையா? அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. காரணம் என்னன்னா வந்து, நம்ம வந்து வானிலைய வந்து நம்ம கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு நெனைக்கிறேன். பருவகால மாற்றங்கள் வந்து நெறைய நடந்துட்டு இருக்குது. நெறைய இடத்துல வந்து இத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். துபாய்ல வந்து மழை லேட்டா வருது. மழை வருது. ஆ ஜப்பான்ல வந்து அவங்களோட காலநிலை தள்ளி போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ம். சக்குரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீசன் சொல்லுவாங்க. அந்த சக்குரா வந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்து அப்படியே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சம்மர் வர ஆரம்பிக்கும். அப்படியே வர ஆரம்பிக்கும். ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த சக்குரா சீசன் தள்ளி போயி, அது அப்படியே வந்து அவங்களுக்கு மழைக்காலமா மாறிடுச்சு. அவங்களே ம். சொல்றாங்க, "இது மாரி எங்களுக்கு நடந்ததே கிடையாது." அப்ப ஓ! கடந்த காலத்துல பார்க்கிறப்ப வந்து, இந்த மாரிய வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அப்ப இத வந்து
ரீசென்ட்டா நேத்திக்கு காலையில படிச்ச நாசா ரிலீஸ் பண்ற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து தன்னோட சுற்றுப்பாதையில சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப, அதிலிருந்து ஒரு 80 சென்டிமீட்டர் வந்து கீழ தள்ளி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 80 சென்டிமீட்டர் கீழ வந்திருக்கிற அந்த பூமி வந்து பலவிதமான வெப்பநிலை மாற்றங்கள வந்து உருவாக்கப் போகுது. இது எப்படி எல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது பார்க்கிறப்ப, இதற்கெல்லாம் நம்ம விவசாயிகள் வந்து இதை எப்படி சரி பண்ணணும்? அவங்க என்னென்ன மாற்றங்களுக்கு வந்து அவங்க தயார்படுத்திக்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாவே நான் பார்க்கிறேன். இத பத்தி உங்கள கருத்துக்கள்லாம் வந்து சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். இன்னொரு முறை சொல்லுங்க சார். கடைசியா சொன்னது. அதாவது இந்த பூமி வந்து அந்த சரி. சுற்றுப்பாதையில சுற்றிக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 80 சென்டிமீட்டர் கீழ புரியுது, இறங்கிடுச்சு. தன்னோட புரியுது. இதுலேருந்து புவி ஈர்ப்பு சக்தியிலேருந்து ஒரு 80 சென்டிமீட்டர் விலகி இருக்குது. சரி. அது 80 சென்டிமீட்டர்ன்றது சாதாரணமா பார்க்க முடியாது. அது காலநிலை மாற்றத்த வந்து பலவிதமான மாறுதல்கள உண்டாக்கி விட்டுருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறப்ப, இதனோட தாக்கங்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து பெருசா வந்து சேரும். ஏன்னா, விவசாயிக்கு வந்து 3 விஷயம் தான் முக்கியம். ஒண்ணு நிலம், இன்னொன்னு மழை, இன்னொன்னு மாடு. மாட்டுக்கு டிராக்டர் கொண்டு வந்துட்டாங்க. மழைக்கு சில காலநிலை மாற்றங்களால பல பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. நீங்க சொன்ன மாரி, அழகா சொன்ன மாரி, தண்ணீர சேமிச்சு வச்சு, அத சரியா பயன்படுத்தினா மட்டும் தான் வந்து உழவு வந்து நல்லா நடக்கும். தண்ணீர் இல்லாதப்ப அவங்க எப்படி அந்த சஸ்டெய்னபிள் ஃபார்மிங்க வந்து எப்படி வந்து அவங்க வந்து கொண்டு வர முடியும்? அதுக்கு வந்து என்னன்னா, சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்றத பத்தி பிறகு பேசலாம். பட் அத எப்படி வந்து அவங்க கையாளணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான புரிஞ்சுது. விஷயமாவே நான் பார்க்கிறேன். இதுல உங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா, புரிஞ்சுது. அது அது கண்டிப்பா பூமி பூமியோட பொசிஷனே இவ்வளோ நகர்ந்திருக்கு. அந்த புவி ஈர்ப்புலருந்து சொல்றீங்க இல்லையா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. பட் உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது பசும்பயிர், பச்சை உங்களுக்கு வந்து இப்ப உலகத்துக்கு ஒரு அவுட்டர் லேயர்ன்னு சொன்னீங்கன்னா, எவ்வளோ அளவுக்கு ஃபாரஸ்ட் கவரேஜ் இல்லன்னா கிரீன் கவரேஜ் இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி தான் உங்களுக்கு பாதுகாப்பு அமையும். நீங்க அது நகர்ந்தா ம். கூட உங்களுக்கு வந்து ஒரு கிரீன் கவரேஜ் அதாவது நீங்க பெர்மாகல்ச்சர் சிஸ்டம் போய் படிச்சீங்கன்னா தெரியும். அத வந்து கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு அமெரிக்கர்ன்னு நெனைக்கிறேன். பெர்மாகல்ச்சர் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றுவட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் கவரேஜ் குடுப்பாங்க. ஃபென்சிங் மாரி பயிர ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ம், ம். செடி கொடிகள், அதுக்கப்புறமேட்டு இயற்கையான ஆர்கானிக் பெஸ்டிசைட் செடிகள போடுவாங்க. அதுக்கு உள்ளுக்கு தான் உங்களுக்கு பயிரே பண்ணுவாங்க. அந்த உள்ளுக்கு ஆதாரமா ஒரு கோழியோ, ஒரு மாடோ வைப்பாங்க. இந்த மாரி சிஸ்டங்கள்ல வரும்போது, எந்த ஒரு உங்களுக்கு வந்து சூழ்நிலை மாற்றம் வந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த பெர்மாகல்ச்சர் சிஸ்டம் பத்தி நீங்க அப்புறமா விரிவா நீங்க படிச்சுக்கிடுங்க. ஏன்னா, ஹைட்டில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எர்த்குவேக் வரும்போது, இந்த மாரி ஆர்வலர்கள் தான் போயிட்டு அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள்ல விளையக்கூடிய ஒரு கீரைகள் உடனே வந்துரும். ஸோ, அங்க உணவ வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரதுக்கு என்ன வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சாங்க அவங்க. ஸோ, ஒரு ம், ம். எமர்ஜென்சிலோ, இந்த மாரி கலாமிட்டிலோ என்ன பண்ணலான்றது அப்ப யோசிக்கும்போது, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா நம்ம அதெல்லாம் தப்பிச்சுக்கலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் வரும்போது, நீங்க ப ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து பச்சை நிறம் கொண்ட உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்லயும் உங்களுக்கு இயற்கை வளங்கள நீங்க உங்கள சுத்தி ஏற்படுத்திக்கிட்டா, பூமி எந்த மேலயும் போட்டும், கீழயும் போனா பத்தி நமக்கு கவல இல்ல. உங்களுக்கு அத ஃபர்ஸ்ட் தடுத்துரும். இப்ப அந்த வேதாரண்யம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேங்க்ரூவ்ஸ் காடுகள் இருக்கு இல்லையா? அத வந்து கடல் அரிப்ப தடுக்கிறதுக்காக தான் அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இத வந்து நம்ம நெறைய யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து கடல் எரோஷன் ஆயிடுதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் நெறைய விஷயங்கள தடுத்துக்கலாம். பட் ம். நீங்க தவிர்க்க முடியாது. டெக்டானிக் பிளேட் நகரும்போது, இப்ப ஆப்பிரிக்காவும், இந்தியாவும் இணைஞ்சிருந்தா சொல்லுவாங்க. லெமுரியா காலம் போய் சொல்லுவாங்க. அது நடக்க தான் செய்யும். அது நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா ஒரு 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 குறிப்பிட்ட வருடங்கள் எடுக்கும் அது. அது ஒரு ஒரு யுகங்கள் எடுக்கும். அதுக்கு நமக்கு அது டைம் ஆகும். அதுக்கேத்த மாரி நமக்கு பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது இயற்கை மூலியமா தான் நீங்க சமாளிச்சுக்க முடியும். இது என்னுடைய கருத்துங்க சார். அடுத்த சைடு போலாங்களா சார்? போலாங்க சார். ஸோ, இப்போ ஒரு நிலம் வாங்குறோமோ, இல்ல வச்சிருக்கோமோ, இல்ல பயன்படாம வச்சிருக்கோம். பயன்பாட்டுக்கு வரும்போது நீர பத்தி சொல்லிட்டேன். அப்புறம் அங்கன்னா நீர் ஆதாரம் பத்தி சொல்லிட்டேன். அப்புறம் மழை பத்தி சொல்லிட்டேன். ஸோ, அடுத்து என்ன நம்ம பயிரிடலாம்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த அளவுக்கு அங்க இயற்கையாவே வந்து பக்கத்து நிலத்திலயோ, இல்ல அந்த சுற்று வட்டாரத்தில பயிரிடுவாங்க. அவங்க என்ன பயிரிடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ம். பாருங்க. நீங்க புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணீங்கன்னா, ம். அது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ, வாட் இஸ் இண்டிஜினஸ் ம். சொல்லுவாங்க. ஸோ, இயற்கையா அங்க என்ன வரும்? அந்த மண்ணுக்கு என்ன வரும்னு அவங்களுக்கு தெரியும். காலங்காலமா பண்ட்டாங்கன்னா 3 தலைமுறை, 4 தலைமுறை பண்ணுவாங்க. ஸோ, அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு, அதுல ஒரு 60% உள்ள கிராப்ப நீங்க இப்ப அவங்க அவங்க போடுற பட்டத்திலேயே போட்டுக்கலாம். பட்டம்னா, ஒண்ணு
டிசம்பர் முடிஞ்சு தை பட்டம் சொல்லுவாங்க. தை முடிஞ்சு அப்புறம் வந்து ம். சித்திரை பட்டம் சொல்லுவாங்க. சித்திரை முடிஞ்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி பட்டம் சொல்லுவாங்க. அது மாறும். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பட்டம் சொல்றது. அது அந்த மாரி அந்த பட்டத்துக்கு ஏத்த மாரி பயிர தான் நீங்க போட முடியும். மழைக்கு ஏத்த மாரி பயிர் தான் போட இப்ப மழையில வரும்னா, மழை வரதுக்கு முன்னாடியே நெல்ல வந்து நீங்க நாத்து விட்டு நட்டாகணும். அப்போ நீங்க இப்ப நீங்க ம். நீங்க நீங்க அப்படி பண்ணும்போது, மழை வந்தாலும் தாங்கும். அப்ப அந்த ஒரு பயிர் ஓரளவுக்கு மேல வந்த பிறகு, மழை முடிஞ்சு அது வந்து கதிர் வெளிய வந்த பிறகு தான் நீங்க பொங்கலுக்கு நீங்க கதிர் அறுப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு நெல் திருவிழா மாரி உங்களுக்கு வந்து பொங்கல் கொண்டாட முடியும். ஸோ அது எப்ப நீங்க விதைக்கணும், எப்ப வந்து மழை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்றத நீங்க முடிவு பண்ணிக்கணும். வடிகால் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம். அந்த அந்த ஊர்ல தாங்கக்கூடிய பயிர்ன்னு ஒண்ணு சிலது இருக்குது. வெயில் அதிகமா இருந்தா அந்த பயிர தான் அதுக்கு தாங்கக்கூடிய பயிர்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ராகி நல்லா போடலாம். ராகி ஈல்டு வைஸ் பெர் கேஜி வைஸ் பெர் டன் வைஸ் ஜாஸ்தி கிடைக்காது. பட் களிப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அல்கலைன் சாயில் சொல்லுவாங்க, அல்கலி சாயில் சொல்லுவாங்க. இதுல வந்து ராகி போன்ற பயிர்கள் தான் வரும். ஏன்னா இப்ப நார்த் ஆற்காடு மாவட்டம் பார்த்தீங்கன்னா, அதிகமான நீர் மேலாண்மை மற்றும் உப்பு தன்மையை சரியா பராமரிக்கிறதால, அதாவது அந்த மண்ணுல உப்பு நெறையா இருக்கும். அத வந்து லீச் அவுட் பண்ணணும். அதாவது மேல இருக்கிற உப்பு தன்மைய தண்ணி விட்டு அத வடிகால்ல திரும்ப வெளியேத்தி அனுப்புனா தான் அது வந்து வடியும். அந்த உப்பு தன்மை அதிகரிக்கிற இடத்துல சில பயிர் தான் சில பயிர் வராது. அதெல்லாம் புரிதலுக்கு நம்ம பிஹெச் மற்றும் அந்த மாரி விஷயங்கள் போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எந்த மாசத்துல விதைக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு பயிரு அதாவது ஒ ஒ அதாவது எ எ இந்தியாவ பொறுத்தமாட்டுல தென் இந்தியாவ பொறுத்தமாட்டுல பனி இருக்கு பாருங்க. அதாவது ஒரு மழை முடிஞ்சு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இதுல விளையிற பயிர் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா, ம். அப்பதான் அந்த பனி உறைபனி லைட்டா ஓரளவுக்கு அதிகமான பனி நாள் முடிஞ்சு நம்ம விதைக்கும்போது, இந்த தண்ணி கொஞ்சம் கரெக்டான அளவுல இருக்கும். அப்புறம் அதுக்கு உண்டான சீதோஷ்ண நிலைன்னு சொல்லுவாங்க. அதோட கிளைமேட், டெம்பரேச்சர் அந்த மாரி விஷயங்கள் அதுக்கு ம். ஏதுவா இருக்கும்போது, உங்களுக்கு ஈல்டு நல்லா இருக்கும். இது பனியில வர சிறுதானியங்களுக்கும் சரி, நெல்லுக்கும் சரி, உங்களுக்கு வந்து விளைச்சல் நல்லா இருக்கும். அப்போ ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு எக்சர்சைஸ் பண்றீங்க, இல்லன்னா நீங்க வளர்றீங்க, இல்ல நல்ல ஒரு விஷயத்த சாப்பிடுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதிகமான டெம்பரேச்சர்ல போய் எக்சர்சைஸ் பண்ணா உங்களுக்கு உங்களுக்கு கரெக்ட்டான ஈல்டு கிடைக்காது. அத பயிருக்கும் அதே மாரி தான். அதுக்கு வந்து ம். ஒரு இதமான டெம்பரேச்சர், இதமான காத்து இருக்கணும். அதிகமான காத்து அடிச்சாலும் சில பயிர் எடுபடாது. அது உங்களுக்கு வந்து அது வந்து அது சில இழப்புகளை சந்திப்பீங்க. அதிகமான மழையும் சில பயிர்கள் தாங்காது. இதெல்லாம் கருத்துல கொண்டு தான் நீங்க பட்டத்த பார்க்கணும். எப்ப விளைச்சா மழையில அடிபடாம வரும்ன்றத நீங்க ஒரு கணக்கு நீங்க போட்டா தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அது. உங்க கையில நீங்க ஈல்ட நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். ம். கையில எடுத்த பிறகு தான் காசு. அத கையில எப்படி எடுக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ணணும். இதுக்கு அந்த புரிதல் வந்து ஒரு கண்டிப்பா நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு தெரிஞ்சவங்ககிட்டயோ, இல்ல யார்கிட்டயோ அவங்க நிலம் பயிரிடுறவங்ககிட்ட நீங்க நீங்க ஒரு பட்டமா நீங்க போயிட்டு பாருங்க. ஒரு ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு பட்டமா நீங்க போய் பார்க்கணும். மழை பட்டமும் பார்க்கணும், வெயில் பட்டமும் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு மழையில என்ன நடக்குதுன்னு தெரியும். ம். வெயில்ல என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வெயில் பட்டத்துல பார்த்தீங்கன்னா, எள்ளு நல்லா வரும். செசாமின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நல்லா வரும். ஆமா. அது போடுவாங்க. ம். எள்ளு போடுவாங்க, கம்பு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ அப்போ நீங்க இதெல்லாம் பார்த்த பிறகு தான் உங்க உங்க நிலத்துக்கு என்ன போடலாம். ஒரு ஒரு 4 பட்டம்னா 3 பட்டம் தான் உங்களுக்கு போட முடியும். அதாவது ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு இல்லையா? 3 மாசம்னு வச்சா கூட நீங்க 4 பட்டம் போடலாம்னு நினைப்பீங்க. 4 பட்டம் போட முடியாது. நீங்க வந்து 3 பட்டம் தான் போடலாம். நடுவுல கேப் உங்களுக்கு ரெஸ்ட் குடுக்கணும். ரெஸ்ட்னா பூமி ரீசார்ஜ் பண்றதுக்கான சில விஷயங்கள் பண்ணா தான் அது வந்து அடுத்த பயிர் நல்லா எடுத்து குடுக்கும். அதே மாரி அடுத்தடுத்த பயிர் ஒரே பயிரா போடக்கூடாது. பயிர் மாத்தணும். கிராப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். அது இயற்கையாவே அந்த நிலத்துல இருக்கிற அ ம். ம அ பெ பெ பெருவூட்டங்களும், சிறுவூட்டங்களையும் சரி செய்து குடுக்கும். மேக்ரோ நியூட்ரன்ட்னு சொல்லுவாங்க. அத பத்தி மேற்கொண்டு பார்க்கலாம். சரிங்க. இப்போ இதெல்லாம் ம். பேசியாச்சுங்க. நிதி இல்லாம நதி இல்ல, நிதி இல்லாம விவசாயம் இல்ல, நிதி இல்லாம எந்த தொழிலும் இல்ல. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னா ரைட். நம்ம வீட்ல நிலம் இருக்கு. மேபி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. விவசாயத்த விட்டுட்டு வந்திருப்பாங்க பூர்வீகத்துல. இல்லன்னா உங்க சொந்த ஊர்ல. இத திரும்ப நீங்க பண்ண போறீங்கன்னா, இந்த பொருள் எங்க விக்க போறோம்? அதுக்கு உண்டான விளைச்சலுக்கு என்ன உங்களுக்கு கிடைக்கும்? அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிட்ட பிறகு தான் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சு தான் நீங்க வந்து விவசாயத்துக்குள்ள திரும்ப போக முடியும். இல்ல யாருக்கிட்ட ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னும் நல்லா பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து விக்க முடியும்னு பார்க்கணும். விவசாயிக்கு முதல்ல நீங்க தமிழ்நாட்ட பொறுத்தமட்டிலும் எந்த எந்த சைடு பொறுத்தமட்டிலும் கவர்ன்மெண்ட் மண்டின்னு சொல்லுவாங்க. அங்க போடும்போது வியாபாரிகள் வருவாங்க. உங்க யார் பேர்ல பில் போடணுமோ அவங்க பேர்ல பில் அக்கவுண்ட் நம்பர் குடுத்த பிறகு உங்க பேருக்கு 2 நாள்லயோ ஒரு வாரத்துல பேமெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து இயற்கையா வந்து இப்ப காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறதால அவங்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட்ல பிரச்சனை வராது. இது இல்லாம வியாபாரிகளும் வருவாங்க. ம். வியாபாரிகள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நெறைய விஷயத்துல பார்க்கும்போது வியாபாரி வாங்கிட்ட பிறகு காசு குடுக்காம போயிடுறாங்க. அதுவும் நடக்குது. அப்ப நீங்க ஏமாறாம இருக்கணும்னா ஒண்ணு ஸ்பாட்ல கேஷ் வாங்கிட்டு நீங்க விட்டுறலாம். இந்த செக் வாங்கிட்டு அப்புறம் செக் போட்டுட்டு பாஸ் ஆகாம உட்கார்ந்து இந்த மாரி பிரச்சனைகளும் நம்ம ஃபேஸ் பண்றோம். இதெல்லாம் உடைக்கிறது இப்ப கேடிவாலா மாரி உங்கள மாரி ஆட்கள்லாம் வந்து நமக்கு விவசாயிகள் ஹெல்ப் பண்றாங்க. நேரடி கொள்முதல்லாம் வருது. பட் இந்தியாவ பொறுத்தமட்டில இது ஒரு பெரிய கடல் மாரி. நீங்க இதுல வந்து கடல்ல ஒரு சிறு
சிறு துளி தான். கவர்மெண்ட் சிஸ்டம் மாதிரியோ இல்லை பெரிய பிரைவேட் நிறுவனங்கள் மாதிரியே பண்ணலன்னா அது வந்து நிறைய நம்மளுக்கு சிஸ்டத்தையே மாற்ற வேண்டி இருக்குது. அது கொஞ்ச நாள் ஆகும். அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு ஹெக்டேர்னா ஒரு ஏக்கரு 100 சென்ட்டுங்களா, ஒரு ஹெக்டேர் வந்து 2.34 ஏக்கர்ஸ் வரும். அதுக்கு விளைச்சல் எவ்வளவு வரும்ன்றது நமக்கு வந்து எஸ்டிமேட் வந்து தமிழ்நாடு விவசாய கல்லூரி மேனுவல்லே உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவும் பார்க்கலாம். பட் நீங்க ஒரு 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 உங்களுடைய அனுபவத்திலேயே நீங்க வந்து பக்கத்து நிலத்துல என்ன வந்து போய் விசாரிச்சுக்கலாம். விவசாயம் பொறுத்த மாட்டில் நீங்க தனியா பண்ணவே முடியாது. அக்கம் பக்கத்தாரோட அனுசரிச்சு போகணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு நேரம் வரப்பு தள்ளும், ஒரு நேரம் தண்ணி இருக்காது, ஒரு நேரம் உங்களுக்கு போர்வெல் இருக்கும், அவருக்கு இருக்காது. அப்ப ஒன்னோட ஒண்ணு நீங்க உதவி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இதுல நிக்க முடியுங்க இதுல. ஸோ ஒருத்தரோட அனுசரிச்சு போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு 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 டீம் ஒர்க் மாதிரி நீங்க அக்கம் பக்கத்தாரோட சேர்ந்து நீங்க பண்ணலாம். பக்கத்துக்கார நெல் விடும்போது நீங்க நெல் போட்டாதான் உங்களுக்கு தப்பிக்க முடியும். அங்க நெல் இல்லாம வேற பயிர் போனா எக்ஸஸா தண்ணி உங்க நிலத்துல நிற்கும். அப்ப உங்க பயிர் அடிபடும். ஸோ நீங்க வந்து ஒருத்தரோட பேசி தான் நீங்க பண்ணணுங்க இது. ஸோ விவசாயம் பண்ணும்போது உழுதலுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும், பயிர் உங்களுக்கு சோயிங் எவ்வளவு வரும், களை எடுக்கிறது எவ்வளவு வரும், அப்புறம் உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நிலம் தண்ணி எத்தனை நாளுக்கு ஒரு தடவை வைக்கணும், லேபர் சார்ஜ், ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மேல் மேன் பவர் ஆண் மேன் பவர் வைக்கணும்னா கிட்டத்தட்ட ஆஃப் டேக்கு 500 ரூபாய் கேட்கறாங்க. 400 ரூபாய் 500 ரூபாய் வந்து நார்மலா கேட்கறாங்க. முழு நாள் வைக்கணும்னா 1000 ரூபாய், சாப்பாடு உட்பட கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய் ஒரு நாள் வச்சா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓவராலா ஒரு ஒரு போகத்துக்கு என்னெல்லாம் வரும்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணா மட்டும்தான் நீங்க உள்ளுக்கு போறதுக்கு நான் வந்து இது வந்து சரியா வரும்னு சொல்ல முடியும். அது இல்லாம இயற்கையா பண்ணலாம்னு சொல்றீங்க இல்லையா, இயற்கையா பண்ணலாம் இல்லைன்னு சொல்லல. இயற்கையா மட்டுமே பண்ணலாம்னு சொல்லி தான் ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா அவங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க. சார் ஏன்னு சொல்லுங்க சார். வளமுருகன் சார், இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்க தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம். ஜஸ்ட் உங்க விஷுவலைஸ் சொல்லுங்க. வெறும் இயற்கை ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் பத்தாது சார். ஏன்னா வந்து மக்கள் தொகை வந்து இன்னைக்கு வந்து பன்மடங்கு உயர்ந்து இருக்கிறது. நம்ம அதுக்கான உற்பத்தி, அதாவது இது ஆங்கிலத்துல சொல்லணும்னா உற்பத்தி வந்து தேவைக்கான உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கணும். அது கண்டிப்பா வந்து ஆர்கானிக் ஃபார்ம்ல நம்மளால முடிக்க முடியாது. அது அது ஒரு அது நான் கண்டிப்பா வந்து உடன்படுறேன். அதுல வந்து எந்த வித இதுவும் இல்லை. எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு தான் ஆசை. பட் என்ன ஆகும்னா நம்ம நிலம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறையா கண்டிப்பா ஒரு 3 தலைமுறையா நம்ம கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அந்த மண்ணை ஃபர்ஸ்ட் சீர் செய்யறதுக்கே ஒரு 15 வருஷம் ஆகும். உடனே ஒரு வருடத்திலயோ 2 வருடத்திலயோ பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மிக்ஸ் பண்ணி தான் உங்களால கொண்டு வர முடியும். ஸ்ரீலங்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் ஃபெர்டிலைசரே போட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நேரம் ஆர்கானிக் போகும்போது அவங்களுக்கு மொத்தமா வந்து அவங்களுக்கு லாக் ஆச்சு. இதுலதான் அவங்களுக்கு பிரச்சனை வந்தது. விளைச்சல் வந்து நீங்க ஹைபிரிட் கிராப்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. நீங்க ஆர்கானிக் கிராப் யூஸ் பண்ண கிராப் எல்லாமே 6 மாத பயிர்களா தான் இருக்கும். இல்ல 1 வருஷ பயிரா கூட இருக்கும். நெல் நீங்க 3 மாசம் பயிர் இருக்குன்னா அது அதிகமா சாப்பிடக்கூடிய திறனை கொண்டதை போயிட்டு நீங்க ஆர்கானிக் பண்ணனா அது வந்து ஆளை எடுத்து கிரகிச்சு அதனால ஈல்டு கொடுக்க முடியாது. அது உங்களுக்கு வந்து ஈல்டுல ப்ராப்ளம் கொடுக்கும், growthல ப்ராப்ளம் கொடுக்கும். அது இல்லாம வந்து பெஸ்டிசைட் யூஸ் பண்ண மாட்டோம்னு நீங்க சொல்லலாம். பட் நமக்கு வந்து ஃபங்கல் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது பூஞ்சான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இஷ்யூஸ் இருக்கு, வைரல் இஷ்யூஸ் இருக்கு, பாக்டீரியல் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ பெஸ்டிசைடு நீங்க ஒரு ஸ்ப்ரே அடிக்காம நீங்க வந்து ஒரு பயிர் எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் கிஃப்டட்னு தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு ஸ்ப்ரேவாவது ஏதாவது ஒரு டைம்ல நீங்க பெஸ்டிசைட் அடிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஸ்ப்ரேயர் வந்து விச் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் உங்களுடைய விவசாயத்துல அதை நீங்க தவிர்க்க முடியாதுங்க. ஸோ கன்வெர்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இன்டு யுவர் மானிட்டரி டேர்ம் சொல்லலாம். அதாவது இப்ப இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ்டு, நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வரும். ஸோ ஒண்ணா எடுத்து எழுதி இதுக்கு என்னென்ன செலவு வரும்னு ஒரு புரிதலுக்கு நீங்க நோட் புக்ல ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸல் ஷீட்ல போட்டுக்கலாம். அதுல உங்களுக்கு எவ்வளவு விற்பீங்க, எவ்வளவு உங்களுக்கு காசு போகும், உங்களுக்கு எவ்வளவு நிக்கும்ன்றதை நீங்க பாத்துக்கலாம். ஒரு 5 ஏக்கருக்கு 10 ஏக்கர் கோடியா நிக்குமானா நிக்காது. சில நேரம் ஆயிரங்கள் நிக்கும், சில நேரம் லட்சங்கள் நிக்கும். கண்டிப்பா நான் ஒரு 10ல இருந்து ஒரு 12 ஏக்கர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கீங்களா, ஒரு 15 ஏக்கர் வச்சிருக்கீங்களா, நீங்க அதிகமா நீங்க ரிஸ்க் எடுக்காம பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வருடத்துக்கு லாபம்ன்றது வந்து 2ல இருந்து 3 லட்சம் கண்டிப்பா நிக்கும். அது வந்து எந்த மாற்று கருத்து இல்ல. ஒரு 10 ஏக்கருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கண்டிப்பா நிக்கும். அதிகபட்சமா 10 லட்சம் வரைக்கும் நீங்க போலாம். ஸோ ஒரு 10 ஏக்கர் நீங்க வச்சிருக்கீங்க, இல்ல 7 to 10 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னா 10ல இருந்து 12 லட்சம் நீங்க எடுக்க முடியும். ஆனா முழுமையா நீங்க அதுல நல்ல மோட்டிவேட்டடா நீங்க அதை சார்ந்து பண்ணீங்கன்னா பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு சிட்டில வந்து ஒர்க் பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க அந்த அளவுக்கு தான் நீங்க சம்பளத்தை வச்சு நீங்க வருமானத்தையும் பார்ப்பீங்க. அதே அளவுக்கு விவசாயம் கொடுக்கும். பட் உடனே கொடுக்குமானா கொடுக்காது. அதை நீங்க ஒரு 3 வருஷம் இல்ல 2 வருஷம் நீங்க வந்து அதுல வந்து நல்லா ஊறின பிறகுதான் அந்த உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும். அதே மாதிரி விவசாயத்துல ஒரு போகம் வரும், ஒரு
போகம் போகும், இன்னொரு போகம் வரும். அதான் 3 போகத்தை கழிச்சு தான் நீங்க வந்து என்ன வந்து இது போகுதுன்னு கணக்கு போட முடியும். ஸோ பொறுமை அதிகமா இதுக்கு தேவைப்படுதுங்க. நஷ்டத்தை ஏத்துக்கிற மனப்பான்மை கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல இது நடக்கும்னா அது அப்படிதான். இந்த துறை அப்படிதான். ஒரு தடவை விளைச்சல் அதிகமா கொடுத்தா அடுத்த தடவை விளைச்சல் கொஞ்சம் கம்மியா ஆகலாம். அல்ல அது வேற மேபி மற்ற விஷயங்கள் வரலாம். இயற்கை சார்ந்த விஷயம்ன்றதால மழை மாறலாம், இல்லைன்னா வெயில் அதிகமா இருக்கலாம், இல்ல பூச்சி சம்பந்தமான விஷயங்கள் வரலாம். ஸோ 3த்துல ஒண்ணு வந்து ரிஸ்க். 3மே சரி கட்டி போக முடியும். அது ரொம்ப ரேருங்க. 3 பட்டத்துல 2 பட்டம் அஷ்யூர்டா நம்ம சொல்ல முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பயிரையும் ஒரே பயிரா ஒரு இடத்துல போடக்கூடாதுங்க. மாறி மாறி போடணும். இப்ப நீங்க ஒரு 10 ஏக்கர் வச்சுக்கிறீங்க, இல்ல 7 ஏக்கர் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல சிறுதானியம் போடலாம், ஒரு இடத்துல நெல்லு போடலாம், ஒரு இடத்துல கரும்பு போடலாம். அப்புறம் அந்த 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 போட்ட இடத்த நீங்க மாத்தணும். இப்ப கிராப் மிக்ஸ், கிராப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ப்ராஃபிட்டபிள் தான். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் கவரேஜ் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் போடுறது உங்களுக்கு வந்து சேஃப்டிங்க. ஏன்னா இப்போ சிறுதானியம்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் முதலீடு எடுத்துட்டு நீங்கள் சாக்கு முடியல இதில் பிடிச்சி நீங்கள் வைக்கலாம். ஒரு 2 நாள் நல்ல விலை வரைக்கும் வைக்கலாம். ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலேயெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நல்ல பொருளாக இருந்தால் உடனே உங்களுக்கு பூச்சி வரும், எறும்பு வரும், எல்லாம் வரும். அதனால தான் விவசாயத்தை பொறுத்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பொருளை எடுத்துட்டு நீங்கள் வந்து சந்தைப்படுத்தலுக்கு போயிடணும். இல்ல நீங்க வேல்யூடேஷன் பண்ணி அத வேற மாத்திட்டு பேக்கிங் பண்ணிட்டு நீங்களே பண்ணி ரீட்டெயிலிங் பண்ணலாம். பட் அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாத்தியக்கூறு இல்ல. ஒரு விவசாயியோட மனப்பான்மை சொல்லணும்னா, நான் விளைச்சல் எடுத்த உடனே எவ்வளோ சீக்கிரம் கமிட்டிக்கு போக பார்ப்பேன். இல்ல வியாபாரி நேர்ல வராங்கன்னா ஸ்பாட் கேஷ் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வெளியே ஆக்கிடுவேன். இது என்னுடைய மனப்பான்மை. எல்லா விவசாயியும் இப்படிதான். அப்பதான் அடுத்த ரொட்டேஷன் உங்களுக்கு கையில கிடைக்குங்க. இது இல்லாம நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில நீங்க பதிவு பண்றீங்க இல்லையா? அந்த ஊக்கத்தொகை உடனே வராது. அடுத்த போகத்துல அதுக்கு அடுத்த போகத்துல உங்களுக்கு உங்க அக்கௌண்ட் வந்து சேரும். ஸோ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 20,000 உங்களுக்கு செலவாகுதுன்னா வச்சுக்கோங்க. ஒரு 5,000 6,000 உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நெல்லுக்கு கிடைக்குது. மற்ற பயிருக்கு ஒரு 3,000 4,000 கிடைக்கும். கரும்புக்கும் உங்களுக்கு மானியத் தொகை உண்டு. ஆனா நீங்க கரெக்ட்டா எழுதி உங்களுடைய விவசாய அதிகாரிகிட்ட நீங்க அப்பப்ப நீங்க ஒரு 3 மாசத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு நீங்க அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். உங்க விவசாய அட்டை கார்டு அது டீட்டெயில்ஸ் எழுதணும். உங்க பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்தா தான் கரெக்ட்டா உங்க அக்கவுண்ட்க்கு வரும். வருதா வரலையான்னு உங்க விவசாய அதிகாரியை போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க போடுற முதலீட்டுல ஒரு 15 இல்ல 10% இல்ல 20 25% கூட உங்களுக்கு கவர் ஆயிடுது. ஒருவேளை மழை கிழை வந்து உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா, இன்சூரன்ஸ் அதுல ஒரு பட்டத்துக்கும் கட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அந்த கிராப் லாஸ் இருக்குங்க இல்லையா? சில நேரங்கள்ல அதுவும் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா தடவையும் கிடைக்குமானா கிடைக்காது. 3 வருஷத்துக்கு இல்ல ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சில நேரங்கள்ல நல்ல கவரேஜ் குடுப்பாங்க. ஸோ அதுல நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். நீங்க போட்ட முதலீட்ட இழக்காம தப்பித்துக் கொள்ளலாம். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். தனியார் இன்சூரன்ஸ் ஏஜென்சி பத்தி எனக்கு தெரியல. பட் கவர்மெண்ட் நீங்க விவசாய அதிகமா பண்ணும்போது அது கண்டிப்பா கிடைக்குதுங்க. அதனால எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நான் அத வந்து தப்பு சொல்ல மாட்டேன். இன்னி வரைக்கும் அது நல்லபடியா போயிட்டு இருக்குது. அதுதான் இன்னைக்கு வந்து சப்சிடியும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் மட்டும் தான் இன்னைக்கு விவசாயிய காப்பாத்திக் கொண்டு இருக்குது. இத நான் கண்டிப்பா இத பதிவு செய்ய விரும்புறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லுவாங்க. என்பிகே அண்ட் ஜிங்க், அயர்ன், மெக்னீசியம், கால்சியம் இத பத்தி கொஞ்சம் புரிதல் வேணும். இது கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்ட். இன்னும் சொல்லப்போனா இத பத்தி பேசணும்னா, விவசாயம் படிச்சவங்களும், கெமிக்கல் பத்தி தெரிஞ்சவங்களும் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்னுடைய புரிதல்ல நான் இத பத்தி சொல்லிடுறேன். இது அடுத்ததுல போறோம். ஸோ உங்களுடைய கிராப் நீங்க 60 நாள் பயிர் போட போறீங்களா? 100 நாள் பயிர் போட போறீங்களா? என்ன சோயிங் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க? நம்ம தஞ்சாவூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, விரைக்கால் சொல்லுவாங்க. நாத்து விட்டுல அடிக்க மாட்டாங்க. நாங்க இது பண்ணிட்டு அப்படியே பிராட்காஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. விதைய அப்படியே தூவி விட்டுட்டு போயிடுவாங்க. நெல்ல பொறுத்த மாட்டல. ஏன்னா தண்ணி அதிகமா உள்ள உள்ள வந்துட்டு இருக்கும். வாய்க்காலுங்கள்ல. அதுக்கேத்த மாரி நம்ம என்ன ஃபெர்டிலைசேஷன் குடுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுடைய கிராப் சைக்கிள் ரெக்யர்மென்ட்ட பொறுத்து இருக்குது. 60 நாள் 70 நாள் பயிர் பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர் சொல்லுவாங்க. மூங் டால் சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய பயிர் இருக்குங்க. 60 நாள்ல பண்ணக்கூடிய பயிர். நீங்க கொஞ்சம் நல்லா பண்ணீங்கன்னா, உங்களால வெஜிடபிள்ஸும் கீரைகளும் பண்ண முடியும்னா, ஒரு பட்டம் மட்டும் பண்ணலாம். மழை பட்டம் பண்ணவே முடியாது. நல்லா கேட்டுங்க. வெஜிடபிள்ஸ்ல மழை பட்டம் அடி வாங்கும். ஏன்னா தண்ணி நின்னுச்சுன்னா மழை அந்த செடிகள் உங்களுக்கு செத்து போயிடும். மழை அதிகமா இருந்தா வேர் வந்து அழுகிடும். அதான் மழையில திடீர்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரைஸ் உங்களுக்கு அதிகமாகுங்க. 100 நாள் பார்த்தீங்கன்னா, 120 நாளுக்கு கிரவுண்ட் நட் போலாங்க. கிரவுண்ட் நட்டும் நீங்க நல்லா குடுக்குது. இது எல்லாமே வந்து ஒரு விவசாயம் நீங்க சேர்ந்து ஒரு ஒரு ஆளா வேலை செஞ்சீங்கன்னா நல்லா கொடுக்கும். நீங்க வேலைக்காரையே போட்டு பண்ணணும்னா, அது மெஷினரிஸ் இப்ப இருக்குது. பட் மெஷினரிஸ் காஸ்ட் ப்ரொபோர்ஷனேட்டா இன்னும் பேலன்ஸா இந்தியாவுல வரலைங்க. இல்லன்னா இப்ப உங்க அக்ரி டிபார்ட்மெண்ட் அங்க விவசாய சங்கம் இருக்குது, இல்ல என்ஜிஓ சங்கம் இருக்குன்னா, ஷேரிங் பேசிஸ்ல உங்க மானியத்துல வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாரி டெய்லி ரேட்ஸ உங்களுக்கு குடுப்பாங்க. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி நீங்க காஸ்ட் கட்டிங் பண்ணலான்றத நீங்க பிளான் பண்ணிக்கலாம் சார். ம், ம், அப்போ ம், ம். ஒரு பட்டம் 3 மாசம் பட்டம் போட்டீங்கன்னா, ஒரு பட்டம் புரியுது. நீங்க ஷார்ட் போடுறதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லாபம். 2 மாசம் பட்ட பயிர் உங்களுக்கு அந்த ஓகே. இடத்துல வரணும். பச்சை பயிர் வந்து வரும். பட் இப்போ என்னுடைய அனுபவத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இடத்துல பிரிச்சு, பிரிச்சு போட்டேன். அதுல 3 இடம் அவுட் ஆயிடுச்சு. 1 இடம் மட்டும் வந்தது ஒரு தடவ. ஒரு தடவ 3 இடத்துல வந்து 1 இடம் அவுட் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளான்ச் அவுட் பண்ணியிருக்கும். பூச்சி பார்த்தீங்கன்னா, அப்படியே கிரீனா இருந்தது. அது டக்குன்னு நம்ம சாப்பிட்டுறலாம். பச்சை பயிறு எடுத்தீங்கன்னா, அது நீங்க அப்படியே லைட்டா இது நுணுக்கிட்டு நுணுக்கிட்டா வாயில போட்டு நீங்க சாப்பிட்டுறலாம் நார்மலாவே. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா. வேர்ம்ஸ் இல்லன்னா அந்த மாரி விஷயங்கள் பூச்சிகள் வந்து விரும்பி சாப்பிடும் அத. ஸோ நீங்க பருவத்துக்கு வரும்போது கரெக்ட்டா அறுவடை பண்ணிடணும். இல்ல ஒரு ஒரு பூச்சி வருதுன்னா, அப்ப ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது பூஞ்சானா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும். ஸோ வாட் பெஸ்டிசைட் நீங்க என்ன பெஸ்டிசைட் போட போறீங்களோ, அது கரெக்ட்டா நீங்க டைம்ல குடுக்கணும். அப்போ நிலத்துக்கு நீங்க போகணும். நீங்க யாரா வச்சாலுமே, நீங்க பண்ற பயிர் உங்களுக்கு அத பத்தி உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நிலத்த நீங்க ஒரு தடவ நீங்க யாராவது ஃபோட்டோ எடுத்து பார்த்தா கூட, நீங்க ஒரு 10 ஃபோட்டோ 10 இடத்துல புடிச்சு குடுத்தா கூட நீங்க அத பார்க்கலாம். ஏஐ யூஸ் பண்றாங்க. டிஜிட்டல் என்ன சார் டிஜிட்டல் சயின்ஸுங்களா அதெல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்துங்க ம், எத்தன இடத்துல கேமரா வைப்பீங்க? இப்ப பிராக்டிகலா பேசணும் இத. எ அதுக்கு உண்டான காஸ்ட் ம். எங்கேயோ நிக்குது. அத நீங்க ஜிஐஎஸ் பண்றது வேற. சேட்டலைட்ல இருந்து இமேஜ் எடுத்து குடுக்குறது அது வேற. அதுக்கு அத வச்சுட்டு 10 வருஷம் நடந்தது, அடுத்து நடக்கும் பத்தின ப்ரொஜெக்ஷன் குடுக்கலாம். ஏஐ டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்றாங்க. ஆப்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் விவசாயிக்கு இன்னைக்கு எத்தன பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு? ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் நல்ல கேமரா இருக்கான்னா தெரியாது. ஏஐ டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்றது சும்மா குடுக்க மாட்டாங்க. அவங்களும் அதுக்கு உண்டான சார்ஜஸ் வாங்கிட்டு தான் குடுப்பாங்க. இப்ப எஃபிஓஸோ இல்ல என்ஜிஓஸோ உங்கள மாரி இருக்கவங்க ரைட் ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஹெல்ப் பண்ணா, அவங்க மேபி போய் பண்ணி குடுத்தாங்கன்னா, இதுல அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். இருப்பினும் நம்ம கண்ணால பார்க்கறது தாங்க. அது பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது பயிர் வடிபட்டிருக்கா, என்ன ஆயிருக்குன்னு கிட்ட எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ரைட் உங்களுக்கு புரியலனா பரவால்ல. அந்த செடிய எடுத்துட்டு நியரஸ்ட் உங்களுடைய இந்த மருந்து கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பூச்சி மருந்து கடை இருக்குன்னா, அங்க எடுத்துட்டு ஆமா. போனா அவங்களுக்கு என்ன அங்க அவைலபிலிட்டி இருக்கோ ஸ்டாக் அதுக்கான சொல்யூஷன் குடுப்பாங்க. இல்ல நீங்க கேவிகேவும் போலாம். கேவிகேல அதிகாரி இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க அவங்க. அவங்க ஃப்ரீயா இருந்தா வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அனுபவங்க. நல்ல சப்போர்ட் ம், குடுப்பாங்க. ம். அவங்க ஃப்ரீயா இருந்தா நல்ல சப்போர்ட் குடுப்பாங்க கேவிகேல. நல்ல அதிகாரி உங்களுக்கு அமையணும். உங்க விவசாய அதிகாரிக்கும் அக்ரி பத்தி தெரியும். அவரும் சொல்லுவாரு 1, 2 விஷயங்கள். பட் அவங்கவங்க புரிதல் பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி டிஃபரெண்ட்டா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரு. பட் கெமிக்கல்ஸ் என்ன பக்கத்துல கிடைக்குதோ அதுதான் நீங்க குடுக்க முடியும். நீங்க ஒரு டக்குன்னு வாங்கி குடுக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நீங்க இப்ப ஆன்லைன்ல வாங்கலாம். பட் டக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க எங்கேயோ வேலையில இருப்பீங்க. உங்க வேலையாட்கள் தான் அங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நீங்க அனுப்பிச்சு வாங்க முடியும். இப்ப அவங்கள செடிய இப்ப ஒரு 4 இடத்துல பறிச்சு எடுத்துட்டு போய் குடுத்தா, அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்க குடுத்துருவாங்க. ஆனா, அத நீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க நிலத்தையோ, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவ நிலத்துல வந்து போய் நீங்க யாராவது விட்டு பார்க்கணும், நீங்களா பார்க்கணும். நீங்க பார்க்கறது பெட்டர். ஸோ விவசாயம் பண்றது நிலத்து பக்கத்துல நீங்க இருக்கணும். இல்ல நீங்க உங்களுக்கு பார்க்குறவங்க ட்ரெய்னிங் குடுத்துருக்கணும். அவங்களுக்கு அது பார்க்க தெரியிற அளவுக்கு, பூச்சி மருந்து அடிக்க தெரியிற அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இருந்தா மட்டும் தான், நீங்க பயிர காப்பாத்த முடியும். ம், 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 ம். அப்புறங்க, இப்போ சாயில் டெஸ்டிங் தாங்க தண்ணிக்கு அப்புறம் சாயில் டெஸ்டிங் தான் ஆக்சுவலா பண்ணியிருக்கணும். நான் பட் அதுலேருந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். இது ரைட்டு. அப்புறம் கூட பண்ணிக்கலாம் வச்சுக்கங்க. உடனே உடனே சாயில் டெஸ்ட் பண்றது இல்லையா? 1 வருஷத்துக்கு ஒரு தடவ பண்றோம். இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவ பண்றோம். ஸோ, அதனால தள்ளி போட்டேன் அந்த ஸ்லைட. சாயில் டெஸ்ட்ட பொறுத்தமாட்டில தான் உங்களுக்கு வந்துட்டு நிலத்தில என்ன நைட்ரஜன் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ, என்பிகேன்னு சொல்லுவாங்க. என்பிகே புரிதல் வர்றதுக்கே ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் ஆகுங்க. நீங்க அது சம்மந்தப்பட்ட தமிழ் டெக்ஸ்ட் எடுத்து படிக்கலாம். ம். இல்ல அது லிட்டரேச்சர் படிக்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல இருக்கிறத கூட படிக்கலாம். நைட்ரஜன் எதுக்கு தேவைப்படுது? எப்ப குடுக்கணும்? பாஸ்பரஸ் எதுக்கு தேவைப்படுது? அப்புறம் பொட்டாசியம் எதுக்கு தேவைப்படுது? அது புரியலனாலும் பரவாயில்லங்க. 1 ஏக்கருக்கு எந்த அளவுல குடுக்கணுன்றது வேணும். அது எந்த டைம்ல குடுக்கணும்னு இருக்குது. சார்ட்ட வச்சு கூட நீங்க போய்க்கலாம். அப்போ என்பிகேவ அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு இல்லையா? போரான், ஜிங்க் இதுவும் தேவைப்படுது. அது அதிகமா குடுக்கக்கூடாது. கொஞ்சம் லிமிட்டா குடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த விவசாய ஏடுகள் இந்த மேனுவல்ஸ் இருக்கு பாருங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அது எந்த கேவிகே மேனுவல் கூட இருக்கலாம். அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஆன்லைன்லயே ம். உங்களுக்கு கிடைக்குது. நீங்களா படிச்சுக்கலாம். அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 கிராப் இருக்குங்க. அத நீங்க அது எந்தெந்த எப்பப்போ 10 நாளுக்கு ஒரு தடவ என்ன சார்ட்ல எவ்வளோ உங்களுக்கு யூரியா போடணுன்றது கிளீனா அது குடுத்துருக்குது. பட் அது குடுத்திருந்தாலும் நைட்ரஜன் தழைச்சத்து எதுக்கு தேவைப்படுது? மணிச்சத்து, சாம்பல் சத்து எதுக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு விஷயம் புரியணும். தழைச்சத்து என்ன பண்ணுங்க, இலைய தான் கொண்டுகிட்டே போகும். மணிச்சத்து, சாம்பல் சத்து பார்த்தீங்கன்னா, மணிச்சத்து வேருக்கு மேபி ஊட்டத்த குடுக்கலாம். இல்ல வேருக்கு நல்ல உறுதிய குடுக்கலாம். அது எதிர்ப்பு சக்திய குடுக்கலாம். சாம்பல் சத்து தான் உங்களுக்கு வந்து காய்கனி ஆவறதுக்கான உண்மையான முக்கியமான சத்து. ஸோ அது வளர, வளர எந்தெந்த ம். டோசேஜ் மாறணுன்றது ஒரு 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 பயிருக்கு மாறும். அது இப்ப தானியமா இருக்கலாம், இல்ல பழமா இருக்கலாம், இல்லன்னா அ எ எந்த ஒரு விஷயமா கரும்பு மாரி விஷயங்களும் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன குடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ சாயில் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் லேப்ல பண்ணுவாங்க, கேவிகேல பண்ணுவாங்க, பிரைவேட் லேப்லயும் பண்றாங்க.
சாயில் டெஸ்ட் கிட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஐடி கம்பெனிக்காரங்களே வந்து டெஸ்ட் கிட்லாம் 20,000 வரைக்கும் வருது. பட் நான் என்ன பண்ணேன்னா, டெல்லியில் வந்து இஃப்கோ லேப்னு நினைக்கிறேன் ஒரு லேபரட்டரி இருக்குங்க. நீங்கள் சாயில் எடுத்துட்டு ம். பேக் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி கிலோகிராமில் பிரிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணால் போதும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் வச்சு போஸ்ட் பண்ணால் போதும். அவங்க ஃப்ரீயாக பண்ணி உங்கள் ரிப்போர்ட் உங்கள் மெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இது இலவசங்க. ஓகே. இது நீங்களே பண்ணலாம். ம், ம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லியில் தான் என்னுடைய நிலத்துக்கு நான் எடுத்து அனுப்பிச்சதுக்கு உண்டான ரிப்போர்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் கார்பன் எவ்வளோ இருக்குது, பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, பிஹெச் அளவு என்ன, அல்கலைன் போட்டிருக்காங்க பாருங்க. அப்போ அமிலத்தன்மை அது அசிடிக்கா இருக்கா இல்லை அல்கலைனா இருக்கா? கொஞ்சம் அமிலத்தன்மை அல்கலைனா இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப வராது. ராகி மாதிரி, கம்பு மாதிரி, நெல் மாதிரி ஐட்டம் மட்டும் தான் தாங்கும். அது அந்த மாதிரி பயிர் தான் நீங்கள் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சொல்லுவாங்க. அந்த தண்ணியில் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கரண்ட் இருக்குங்களா, அது 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 ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நியூட்ரியன்ட்டும் அந்த அந்த வேருக்கு போய் சேராதுங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அப்போ அது இந்த வழிமுறைகள் இந்த பிஹெச்சையும் ஈஸியும் ஓரளவுக்கு கொண்டு போகணும்னா நீங்கள் வந்து அதிகமான உப்புக்களை போடும்போது பார்த்து போடணும். இல்லை இயற்கை உரங்களை அதிகமாக சேர்த்தா மட்டும் தான் இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும். இப்போ நீங்கள் கரும்பு கொண்டு போய் அல்கலைன் சாயில் அதிகமான போட்டிங்கன்னா 9 பிஹெச்சுக்கு மேலே 6.5 பிஹெச் வந்து நார்மல் மீடியம் லிமிட் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போகும்போது அல்கலைன் வரும்போது 9 10லாம் வரும்போது வேர் வந்து எடுக்க முடியாதுங்க. அதுக்கு வேருக்கு வந்து அதுக்கு உண்டான ஊட்டச்சத்தை எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அது விட்டுடும். அதுக்கு கொடுக்காது. அதெல்லாம் சாப்பிட முடியாது கரெக்டாக சொன்னோம்னா. அப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு கொட்டையாக இருக்கும். நம்ம இயற்கைக்கு எதிராக போடலாம். ஆனால் அது விளைச்சலை கொடுக்காது. போராடி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இதை நான் வந்து வழியோட கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் என்ன நினைச்சேன், என்னதான் ஆகும்னு சொல்லி பார்க்கறதுக்கு ட்ரையலுக்கு சில ட்ரை பண்ணுவேன். ஆனா பாத்தீங்கன்னா என்னதான் ட்ரை பண்ணாலும் இதுல நிறைய எஃபெக்ட் உண்டு. உப்புத்தன்மை அதிகமா இருக்க மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் கம்மியாகிறதுக்கு நிறைய அதுக்கு வந்து இது இருக்குங்க, எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போனா அது நிக்க முடியாது. ஸோ உப்புத்தன்மையை பொறுத்து அந்த நிலத்துல என்ன வரும்னு சொல்லி இருக்குது, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முதல்ல பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் குழம்பிடும். பட் இருந்தாலும் என்பிகே உங்க சாயில் டெஸ்டிங் பொறுத்து என்பிகே அப்ளிகேஷன் மட்டும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அடுத்ததுல வரும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கார்பன் நைட்ரஜன் கார்பன் ஒன்னா தான் சொல்லுவோம். கார்பன்னா தழைச்சத்து, அது இன்டெரக்டா அப்போ நைட்ரஜன் கன்வெர்ட் ஆகிக்கும். பாஸ்பரஸ், பொட்டாசியம், பிஹெச், இசி, ஜிங்க், காப்பர், அயன், மேங்கனீஸ், இதை பற்றி தான் அடுத்த மைக்ரோ நியூட்ரியன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உரத்தை நம்ம மாற்றுவேன் அந்த வருஷத்தில். அந்த எந்த நிலத்தில், அதாவது ஒரு நிலத்தில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 8 இடத்துல இல்லை 10 இடத்துல எடுக்கணுங்க. அந்த 10 இடத்துல எடுத்து ஒரு 5 கிலோ எடுக்கிறீங்கன்னா அதை வந்து குவாட்ராட்டிங் சொல்லுவாங்க. அதாவது கலந்து கம்மி பண்ணி நீங்கள் அந்த மிக்சரை வந்து ஒரு 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ 100 கிராம் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் கொரியர் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஏக்கர் ஒரு மண் உரமா இருக்குன்னா அதில் வந்து சாம்பிளிங் பண்ணி எடுத்துட்டு 8 இடத்துல எடுத்து அதை வந்து 1/8 கன்வெர்ட் பண்ணணுங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு ஏக்கர் ஒரு 5 ஏக்கர் 8 இருக்குன்னா அதுக்கு தனியாக எடுக்கணும். ஒரே இடத்துல எடுத்து அதை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஒரு மண் வேற இல்லைங்களா. ஸோ ஒரு 10 இடத்துல நல்லா பிரிஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 இடத்துல நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அசிடிக் லெவல் சொல்றீங்களே, அந்த பிஹெச்ல சொல்றாங்களே, அதோட சார்ட் இதுதாங்க. 6.5 எல்லாத்துக்கும் உங்களுக்கு சரியா வரும். அப்புறம் நீங்க வந்து அல்கலைன் டைம், அதாவது உப்புத்தன்மை அதிகமா இருக்குன்னா ஜிப்சம் போட சொல்லுவாங்க. ஜிப்சம் போடும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் இருந்தாலும் நீங்க அப்பப்போ பச்சை தழை இருக்கு இல்லையா, பச்சை தழை இல்லைன்னா மக்கிய தழை, பச்சை தழை போட்டீங்கன்னா ஹீட் அதிகமாயிடும். அது மக்கணும். எந்த ஒரு இயற்கையான நீங்க பொருள் ஈடுபாடு இப்போ வச்சாலுமே அது ஒரு இடத்துல ஒரு மூலையில போட்டு அது ஒரு 3 மாசம் நல்லா மக்கன பிறகு தான் அதுக்குள்ள ஹீட் எல்லாம் டெசிபேட் ஆகி அது நிலத்துக்கு போய் பயிர் சாப்பிட்ற மாதிரி கண்டிஷனுக்கு அது வருங்க. அது எந்த மண் மாட்டு சாணமா இருக்கட்டும், கோழி சாணமா இருக்கட்டும், அதை ஃபர்ஸ்ட் ஒரு மூடு போட்டு டீகம்போசர்ஸ் கிடைக்குது, அது போடலாம். இல்லை இயற்கையாக நீங்க சொல்ற பழங்களை போட்டு தண்ணி தெளிச்சு அதை நீங்க மக்க விடணும். இப்போ பாத்தீங்கன்னா ட்ரம்ல வச்சு மக்க விடுவாங்க. அந்த சூடை ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கணும். சூட்டோட போட்டீங்கன்னா நீங்க வேறு வந்து அடி வாங்கிடும், பயிர் வளராது. அதால அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகம் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மக்க விட்டுட்ட பிறகு தான் இயற்கை ஈடுபாடு கூட நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இந்த வாட்டர் எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி பற்றி சொன்னாங்க இல்லையா, less than 0.8 டிஎஸ் பெர் மீட்டர்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த லெவலில் இருக்கணும். உங்கள் டெஸ்ட்டை பார்த்துருப்போம். இல்லை இது கீழே இருக்குன்னா அது எதுக்கு தாங்குன்றது லிஸ்ட். இதுதான் ஒரு முக்கியமான சார்ட்டுங்க. இது வந்து என்பிகேவும் மைக்ரோனியூட்ரியன்ட்க்கு ஏற்ற மாதிரி பிஹெச் லெவலும் ஈஸியும் பற்றியும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நிலத்தில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சரியாக வரும் வராதுன்னு தெரியும். ஈஸி பொறுத்து அதோட growth எப்படி இருக்குன்றது இதில் போட்டிருக்காங்க. இது பொட்டாஷ் என்ன இருக்குது, இதை பற்றி இருக்குது. ஸோ நைட்ரஜன் ஃபார் வெஜிடேட்டிவ் க்ரோத் சொல்கிறாங்களே, அமினோ ஆசிட்ஸ்லாம் அது கொடுக்குது. குளோரோஃபில் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக அது ஹெல்ப் பண்ணுது.
தழையை தான் அதிகமாக கொடுத்துட்டு வரும். அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் வச்சுட்டு அது வளரத்தான் செய்யும். அது குரோத்தை தான் கொடுக்கும். ஆனால் கனியை கொடுக்குமா, இல்லை அது கரெக்டான அதுக்குண்டான எதிர்ப்பு சக்தியை கொடுக்குமானா அது பாஸ்பரஸ் தான் கொடுக்கும். ஸோ பாஸ்பரஸ் இஸ் நீடட். அது எதுக்குன்னா வேருக்கு தேவைப்படுது. அப்போ பாஸ்பரஸ் எப்போ அப்ளை பண்ணுவோம்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் செடி நடுறதுக்கு முன்னாடியே போட்டுடணும். சூடு அதிகங்க. சூப்பர் பாஸ்பேட் சொல்கிறேன் இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு ஒரு உழவு பண்ணி அது மேலே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை தண்ணி விட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதுவே போடணும். நீங்கள் லேட்டாக போட்டிங்கன்னா அது அந்த சூடு வந்து அந்த வேரை கொஞ்சம் தாக்கிடும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து சூப்பர் பாஸ்பேட்டு பாஸ்பரஸ் அதில் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுடணும். டோசேஜ் அதை சூப்பர் பாஸ்பேட் எல்லாம் உங்களுக்கு சார்ட்டில் கிடைக்குங்க. அது இப்போ ஜென்ரலாக சொல்லிடுறேன். பொட்டாசியமும் ரெகுலராகவே நீங்கள் கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் எடுக்காட்டாலும் மிடில் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இப்போ நீங்கள் எடுத்த உடனே இந்த இடுபொருள்லாம் போட்டிங்கன்னா சாப்பிடுமானா சாப்பிடாது. குழந்தை வந்து என்ன சாப்பிடுங்க, குழந்தை வந்து பால் குடிக்கும், அது வந்து கஞ்சி குடிக்கும், இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிடும், தண்ணி குடிக்கும், அவ்வளோதான். அது பெருசானா தான் அது நிறைய ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடக்கூடாதுன்னா அது ஒரு ஒரு வாலிப வயசு வரும்னா அந்த ஸ்டேஜில் தான் அது எடுக்கும். அப்போ ஒரு 15 வயசுல இல்லை 10 வயசுல அது நல்லா சாப்பிடுவாங்க பசங்க இல்லையா. அதே மாதிரி தான் பயிரும். அது எப்போ நீங்கள் ஊட்டச்சத்து ஒரு பயிருக்கு மாறும். அது 25 வயசு வரைக்கும் இது நல்லா சாப்பிட்றோம். அப்போ 45 வயசு மேலே கொடுத்தா சாப்பிடுவோம்னா சாப்பிட மாட்டோம். உங்களுக்கு அது இன்டேக் கெப்பாசிட்டி உங்களுக்கு இதாகிடுது. கரும்புல பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே எல்லா இடுபொருளையும் மேக்ஸிமம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் லைட் டோஸேஜ் தான் கொடுக்க முடியும். நீங்கள் 5வது மாதத்துக்கு மேலே நீங்கள் மொத்தமாக கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா அது வயசான தாத்தாவுக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஜோவியலாக. அப்போ அதால் எடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட கெப்பாசிட்டி அது இழந்த ஸ்டேஜில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எடுக்காது, உங்களுக்கு ஈல்டும் வராது. ஸோ டோசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர் ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட்டு, யூரியா நமக்கு வந்து ஏன் இந்த ப்ரைஸை கிடைக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மானியத்தில் ப்ரொக்யூர்மெண்ட் அப்பயே அந்தந்த கம்பெனிக்கு கொடுத்துறதால நமக்கு மானியத்தில் கிடைக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட்டும் அந்த இதில் போயிட்டுருக்குது. பொட்டாஷுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா 2000 வரைக்கும் போச்சு ஒரு மூட்டை, 50 கிலோ மூட்டை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா பொட்டாஷுக்கு மாற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு எனக்கு எடுத்து கொடுத்து தெரியாது. மாட்டு சாணம் யூஸ் பண்ணேன், சாம்பலும் யூஸ் பண்ணேன். சாம்பல் க்ரஷர் போர்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மக்க வச்சு யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் சொல்லுவாங்க. அதாவது என்னதான் நம்ம கெமிக்கல்ஸ் போட்டாலும் இயற்கை நுண்ணூட்டிகள் அது செடிக்கு வேருக்கு அது 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 சாப்பிடக்கூடிய தன்மையில மாற்றி கொடுக்கும். பாக்டீரியா பேஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்கல் பேஸ்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடுபொருட்களும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வரும்போது நீங்கள் வந்து பஞ்சகாவி யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்பரஸ் ஃபிக்சிங் பாக்டீரியா சொல்லுவாங்க. மணிச்சத்தை எடுத்து கொடுக்குற பாக்டீரியா அதிகமாக அந்த நிலத்துல இருக்கிற மாதிரி உருவாக்குனீங்கன்னா தான் அது ஃபாஸ்பரஸ் எடுத்து போய் கொடுக்கும், நைட்ரஜன் எடுத்து போய் கொடுக்கும். நைட்ரஜன் மிக்சிங் பாக்டீரியா இருக்குது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சில நேரங்களில் வந்து மணிலா இருக்குது பாருங்கள், வேர்க்கடலை, இதை அப்பப்போ கொஞ்சம் பயன்படுத்தணும். அப்பப்போ பயன்படுத்திங்கன்னா அது இயற்கையாகவே காற்றுல இருக்கிற நைட்ரஜனை அது பூமிக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ ஒரு பயிருக்கு ஒரு தன்மை இருக்குதுங்க. அப்போ வந்து நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, எல்லா நவதானியம் இருக்குது பாருங்கள், நவதானியத்துக்கு நவத்தன்மை இருக்குது இல்லையா, அது வெவ்வேறு விஷயங்களை மண்ணில் இருந்து கன்வர்ஷன் பண்ணலாம், அது காற்றுலேருந்து கன்வர்ஷன் பண்ணலாம். அது ஒரு கலப்பு விதையை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிர் மேலே வந்த பிறகு உழுதுட்டு அதுக்கப்புறம் பயிரிட்டு சொல்லுவார். அதை நீங்கள் இயற்கை விவசாயத்தில் அதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அவுரி சொல்லுவாங்க, டைன்ச்சா சொல்லுவாங்க, ஹெம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பயிர் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு அது பூ விடுற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டு மடித்து உழுதுறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தழைச்சத்து உள்ளே நல்லா போய் வாங்கி உங்களுக்கு வந்து அந்த கார்பன் கண்டென்ட் இதாகுங்க. தழைச்சத்து உள்ளே போச்சுன்னா கார்பன் கண்டென்ட் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். தழை தான் கார்பன் சொல்கிறோம். ஸோ கார்பன் எந்த அளவுக்கு அதிகமாக உள்ளே இருக்குதோ அது உடனே மடித்து உடனே பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா அது எடுக்குமானா எடுக்காது. அது கொஞ்சம் உள்ளே போயிட்டு அது ஒரு 15-20 நாளுக்கு மேலே அட்லீஸ்ட் 1 மாதம் மக்கணுங்க. இல்லைன்னா அது கரும்பு மாதிரி பயிரில் உள்ளே வச்சுட்டிங்கன்னா பரவாயில்ல. கரும்பு ஒரு வருட பயிர், அது மக்க பொறுமையாக அது எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம் வந்து அது ஒரு விவசாய அதிகாரியோ விவசாயம் சேர்ந்தவங்களோ பார்த்து கேட்டுக்கலாம். எனக்கு இது அனுபவபூர்வமாக தெரியிற விஷயன்றதால நான் கீழே விழுந்து எழுஞ்சி கற்றுக்கிட்ட விஷயன்றதால அது நான் போகிற போக்கில் நான் கற்றுக்கிட்டது. பட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி அவுரி மாதிரி பயிர்களோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரி இருக்குது, ஹெம்ப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயிர், அந்த மாதிரி ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய பயிரை நீங்கள் பண்ணலாம். சரி, இது இப்படி தான் பண்ணணுமானா கிடையாது. அப்போ நான் ஏன் இந்த பாசி பயிர் சிறுதானியத்தை போட சொல்கிறேன்னா,
அதை போட்டு பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பதில் நீங்கள் சிறுதானியம் பண்ணிட்டாலும் சரி, அதிலும் தயிர் சத்து உள்ள மடிச்சு தான் நீங்கள் இது பண்ண போறீங்க. மேலே இருக்கிற நீங்கள் அந்த தானியத்தை நீங்கள் பறிச்சிடுவீங்க. கையால் பறிச்சுட்டு இப்போ மிஷினரி வந்துருச்சுங்க. பறிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கையால தானே பொடிச்சாங்க தானியத்த. அத அது லைட்டா நுணுக்கிட்டு ம், கையால வந்து ம். முறத்துல வச்சு பொடிச்சாங்க அன்னைக்கு இருந்த நம்ம தாய்மார்கள். ஆனா இன்னைக்கு வந்து மிஷினரிஸ் வந்துருச்சுங்க. நீங்க அத பறிச்சுட்டு லைட்டா தூசி தட்டிட்டு மிஷின்ல கொட்டுனா போதும். அதுக்கு உண்டான ஓட்ட பிரிச்சுட்டு அத கிளீனா வந்து கிரேடிங் பண்ணி பிரிச்சு மூட்டையில அப்படியே நீங்க புடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வந்துருச்சுங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் வரும். நீங்க மேன் பவர் போட்டு பண்ணீங்கன்னா, இன்னைக்கு இந்தியால வந்து இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா அது அமையவே அமையாது. ஏன்னா மேன் பவர் இஸ் வெரி வெரி என்னன்னு சொல்றதுங்க, எல்லா பக்கத்துக்குமே தேவைப்படுது. எல்லா துறைக்கும் தேவைப்படுறதால, விவசாயத்துக்கும் வரும்போதும் அது அது அதிகமா தான் இருக்குது. அது வந்து க க உங்களுக்கு வந்து கம்மி பிரைஸ்ல உங்களுக்கு மேன் பவர் கிடைக்கிறதில்ல. லேடீஸா கூட இருக்கட்டும், மினிமம் ரூ. 200க்கு கம்மியா யாரும் இன்னைக்கு வரதில்லைங்க. ஒரு 4 ஹவர் வேலைக்கு. அது பார்த்தீங்கன்னா 300, 400 வரைக்கும் கூட போயிடுது ஒரு நாளைக்குலாம் வச்சீங்கன்னா. அவங்களுக்கு நீங்க சாப்பாடு குடுக்கணும், டீ குடுக்கணும். அவங்க சரியா நீங்க வந்து நல்லபடியா வச்சிருந்து அவங்க கரெக்ட்டா அவங்க மரியாதையா நடத்தணும். நெறைய விஷயம் இருக்கு. சும்மா கத்திட்டு போயிட்டெல்லாம் உங்களுக்கு முடியாது. விவசாயத்தில ரொம்ப பொறுமை தேவை. அரவணைச்சு வந்தீங்கன்னா தான் அவங்க ஒரு கும்பலா ஒரு 10, 20 பேர் வருவாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம பண்ண முடியும். 2 பேர் வச்சு சில நேரம் பண்ண முடியாது. மினிமம் 10 பேர் வேணும் சில வேலைகளுக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க உங்க வேலை செய்ற வரவங்கள நீங்க அரவணைச்சு போணும். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, புதுசா ஒரு தொழில ஒரு இடத்துல போய் திணிக்க மாட்டேன். அங்க என்ன அவங்களுக்கு தெரியுமோ அத மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா, நீங்க வந்து லேபருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க வந்து மறக்கடிச்சுட்டு, ஒரு செக்டார நீங்க கொலாப்ஸ் பண்ணிட்டு, அவங்க இன்னொரு கத்துக்கட்டும். தப்பு இல்ல. இன்னொரு தொழில்ல கூட காசு சம்பாரிக்கட்டும். பட் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள மறந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. நம்ப எல்லாம் இங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்திருக்கலாம். நம்ம எங்க நம்ம சொசைட்டில இருக்கலாம். பட் விவசாயம் தெரிஞ்சவங்க வந்து கிராமத்துல அவங்க இருக்கிற வரைக்கும் தான், அத நீங்க அந்த 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 நாலேட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இண்டிஜினஸ் நாலேட்ஜ் சொல்லுவாங்க இல்லையா? அத ம், பாதுகாக்க முடியும். ம், அது ம். வந்து வாய் வழி அதாவது எழுத்துப்பூர்வமா வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை சரி, வாய் சரி. வழியாவோ, அப்சர்வேஷன் மூலியமா தான் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு ஒரு ரீஜனுக்கு வேறங்க அது. ஓகே, ஓகே. அருமையா சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்ப பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எங்கெங்க கிடைக்குன்ற பத்தி அதில போட்டிருக்கேன். நீங்க அப்புறமா பார்த்துக்கிடுங்க. பிபிடி இஸ் அவைலபிள் வித் யூ. யூ கேன் ம். ஷேர் இட் வித் எனிபடி. ஆ ஸோ போரான் எதுக்கு தேவைப்படுது? இரும்பு சத்து எதுக்கு தேவைப்படுது? இப்ப கரும்புக்கெல்லாம் இரும்பு சத்து நல்லா இருந்தா தான் அது இனிப்பா இருக்கும். ஸோ போரான் பார்த்தீங்கன்னா, பூ வைக்கிறதுக்கு தேவைப்படுது. இதுக்கு மேல முக்கியமான விஷயம் தேனீக்கள். தேனீக்கள் நெறைய இருந்தா மட்டுமே மகரந்த சேர்க்கை நடக்கும். மேல், ஃபீமேல் பாலினேஷன் நடக்கும். காய், கனி உற்பத்தி ஆகும். அப்பதான் உங்களுக்கு வந்து விளைச்சல் நல்லாருக்கும். அதனால தேனீ நல்லா இருக்கணும்னா, பெஸ்டிசைட் அடிக்கிறம்போது நல்லா பத்திரம் யோசிங்க. உண்மையிலே பெஸ்டிசைட் தேவையான்னு. பெஸ்டிசைட் நெறைய அடிச்சீங்கன்னா, தேனீ வராது. தேனீ நெறைய இருக்கும். இல்ல ஈக்கள் நெறைய இருக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உயிரோட்டம் இருக்குன்னு அர்த்தம். மண்புழு நீங்க கண்ணால பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுல உயிரோட்டம் ம். இருக்குன்னு அர்த்தம். ஸோ மண்புழுவ நீங்க கண்ணால உங்க நிலத்துல நீங்க பார்க்குறீங்கன்னா, மண்ணுல இன்னும் கொஞ்சம் சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்பிகே பத்தி சொல்லிட்டேங்க. ம், இது ம். நைட்ரஜன் கம்மியா இருந்தா என்ன இதுவா இருக்கும்? ஆ சில நேரம் மஞ்சள் ஆகும் உங்களுக்கு. அப்ப அப்ப அப்புறம் பாஸ்பரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, முட்டை இல்லன்னா மீன் கசார் கிடைக்கும் பாருங்க. செ மீன் கடைங்க இருக்கு இல்லையா? அங்க வந்துட்டு மீனோட வாலு, அந்த அந்த எலும்பு, தலைப்பாகம்லாம் அப்படியே சும்மா வச்சு தான் இருப்பாங்க. சும்மா ரூ. 50 குடுத்தீங்கன்னா குடுப்பாங்க. அத நீங்க வாங்கிட்டு வந்து வெல்லத்த உடைச்சு போட்டு, அத நீங்க ஊற வச்சீங்கன்னா, ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் டைம் இருக்குது. ஒரு ஒரு இது ப்ராசஸ் இருக்குது. அது கூட சில பழங்களையும் போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்பரஸ் ஈஸியா கிடைச்சிரும். அது கொஞ்சம் எடுத்துக் குடுக்கும். பட் நம்ம கெமிக்கல் ஃபாஸ்பரஸ் எடுத்துக் குடுக்காட்டும், ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு எடுத்துக்கட்டும். இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ மாட்டு சாணம், இல்ல கோழி சாணமா இருக்கலாம். அதுல நைட்ரஜன் இருக்குது. பாஸ்பரஸ் எடுத்தீங்கன்னா, போன், பிளட் இந்த மாரி விஷயங்கள கிடைக்கும். அப்புறம் பொட்டாசியம் வந்து சாம்பல் சத்து. நம்ம நீங்க எந்த எந்த சாம்பல்னா இருக்கலாம். பெரிய வுட்டு, கிரஷர் பவுடர் மாரி விஷயங்கள் இருக்கு. கிரஷர் பவுடர்ல உள்ள விஷயங்கள் சாம்பல் சத்து இருக்குன்னு சொல்றாங்க. பட் இப்ப தான் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ இப்ப பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு வகையான மண்ணு. அது வந்து ஈஜிப்ட் மாரி இடங்கள்ல கிடைக்குது. அதுல பொட்டாசியம் இருக்கிறதுல அப்படியே அத மைன் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாங்க. அவ்வளோதான் விஷயங்க. அது நம்ம ஊர் மண்ணிலயும் இருக்குது. பட் இயற்கையா வந்து அது பயன்படுத்தக்கூடிய நிலைமையில அது இல்லன்றதால நம்ம அத வாங்கி இடுபொருளா போடுறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் லாங் டெர்ம். நீங்க மிக்ஸ் பண்ணி போடும்போது, இந்த ஆர்கானிக் ரிலேட்டட் விஷயங்கள்ல ஒரு 20% 20% வச்சுக்கங்க. இல்ல 30 40% வச்சுக்கலாம். மீதி 60% நீங்க கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணா தான், நீங்க யூஸ் பண்ற ஃபாஸ்ட்டா போற வெரைட்டீஸ் இருக்கு இல்லையா? 3 மாசத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளைச்சலுக்கு வரும். ஸோ பியூர் ஆர்கானிக்க நான் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்றதில்ல. பட் எனக்கு நெறைய பேர் சொல்லுவாங்க பண்ணுங்க, பண்ணுங்கன்னு. ஆல்ரெடி சோரம் போன மண்ல வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதனால ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்க காச கொட்டிட்ட பிறகு கண்ல அத நீங்க பார்த்தாகணும். ஸோ அதனால வந்து நீங்க
நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணலாம். ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா, நீங்க பியூர் ஆர்கானிக் போலாம். உங்களுக்கு நிக்குதுன்னா நிக்கல. சிலருக்கு நிக்கும். இல்லன்னு சொல்ல மாட்டேன். சிலருக்கு நிக்கும். என்னுடைய மண்ணுக்கு அது வந்து நான் ஃபுல்லா நான் இன்னும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிட்டு தான் ரிஸ்க் எடுக்க முடியும். சரிங்க சார். ஓகே. ஸோ நீங்க ஒரு ஒரு கலவையா குடுத்திருக்கிறீங்க. அதாவது மக்கள் வந்து அ மேம்போக்கா வந்து அ ஆர்கானிக் ஃபார்மிங்ன்ற பேர்ல வந்து விழுந்துறாதீங்க. ஒரு ஒரு சதவீதம் மண்ண வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அது ஆமா, சரிப்பட்டு வருதா அப்படிங்கிறத பொறுத்து ஆமா. நீங்க வந்து அத எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றீங்க. இல்ல ஆர்கானிக் ஒரு ஃபார்மிங் ரெக்கமெண்ட் 40% பண்றேன் வந்து தான். இல்லன்னு சொல்லலைங்க. இப்ப ம். என்னன்னா, நஷ்டத்த பார்த்துட்டா அப்புறம் நெறைய பேர் விலகிடுவாங்க. அதான் அ அந் 60% வந்து நீங்க வந்து கெமிக்கல நம்பி இருக்கணும். 40% வந்து உரத்த நம்பி நம்பி இருக்கணும். நம்பி இது 2ம் இருக்கணும்னா, கலவையா இருக்கிறப்ப இல்ல நம்பி இருக்கணும்னா, நம்ப பயன்படுற அந்த விதைகளோ, அந்த பயிர்களோ வந்து, அது சம்மந்தப்பட்டதுக்காக தான் ஒரு 30 வருஷமா அது இருக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்குது. அப்ப நம்ம அத ஆமா. பயன்படுத்தணும். அது 6 மாசம் பயிர் பண்ணணும். அதுக்கு உண்டான விதைகள் இருக்குது. அப்போ நீங்க எதுக்கு எது பிளெண்ட் பண்ண போறீங்கன்றது புரிதல் வரதுக்கே உங்களுக்கு 2, 3 வருஷம் ஆயிடும். அப்ப நீங்க மார்க்கெட்ல பார்த்து நீங்க பியூர் ஆர்கானிக் போலாம். போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இட்ஸ் a டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இன்னைக்கு சஸ்டைனபிள் பேசும்போது, இன்னைக்கு சாப்பாடு சீக்கிரம் வேணும். அதையும் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அத பொறுத்து தான் மக்கள் வந்து அத ம். பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு ஆமா. வரணும் அப்படிங்கிறது பொறுமையா, ஒரு பொறுமையா பாயிண்ட் பண்ணலாம். சொல்லியிருக்கீங்க. ஆமா. பயன்படாத நிலங்கள் நெறைய அதே இருக்கு. மாதிரி ஆமா, ஆமா. சொல்லுங்க சார். சொல்லுங்க. அதே மாதிரி மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மண் ஆமா. சம்பந்தப்பட்ட விஷயங்கள சொல்லியிருக்கிறீங்க. அ அ அதே மாதிரி உரம் எப்படி வரணும்? என்னென்ன மாரியான எ உணவுலேருந்து உரத்த கொண்டு வரலாம்? மீன் வகைகள்லேருந்து உரத்த கொண்டு வரலாம்? எந்தெந்த மாதிரி மண் வகைகளுக்கு, எந்தெந்த மாரி நடவுகளுக்கு, எந்தெந்த மாரி பண்ணணுன்றதையும் ஒரு விலாவரியா சொல்லியிருக்கிறீங்க. அதுவுமே நேயர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆ நல்ல செய்திய தான் வந்து ஒரு சஸ்டெய்னபிள் ஃபார்மிங்க்கு வந்து நீங்க உங்களோட தாட் ப்ராசஸா ஒரு 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆ அம் நேயர்களுக்கு வந்து இது போய் சேர்ந்திருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் இந்த பிபிடி மூலமா மக்களுக்கு வந்து இன்னும் மென்மேலும் இத ஒரு ஆர்டிக்கிளாவே நீங்க எழுதி கேத்திவாலாக்கு சமர்ப்பிக்கலாம். அவங்க வந்து கண்டிப்பா இத வந்து அவங்களோட நியூஸ் ஆர்டிக்கிள்ல வந்து பிரசன்ட் பண்றதுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க. ஆ நேர் யாருக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா நம்ம அத வந்து கேட்டுக்கிட்டு கேட்கலாம். இப்ப ஃபரீனாஸ், சன்ஸ்கர் ஒ அவங்களுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இல்ல அப்டின்னா, நீங்க சாட் விண்டோல கூட அந்த போடலாம் ஓகே. கேள்விய. இது பார்த்தீங்கன்னா, நம்ப கிரவுண்ட் நட் ஆயில் பண்றாங்க இல்லையா? மணிலா பயறு, அப்புறம் வெவ்வேறு கோகோனட் கேக் இருக்குங்க இல்லையா? அப்ப நம்ப அ தேங்காய் எண்ணெய் எடுத்த பிறகு அதுக்கு உண்டான இது இருக்குங்க. அது கேக்ஸ் இருக்கும். ஆயில் கேக்ஸு. அது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாருக்கும். அத நீங்க வந்து மாட்டு உரத்துலயும் இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு ட்ரம்ல விட்டுட்டு, ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க குடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த அந்த உந்துதல் நல்லாருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்பயும் யூஸ் பண்றாங்க. பட் நெறைய பேர் இத விட்டுட்டாங்க. அது உங்களுக்கு பேலன்சிங் நல்லா குடுக்குங்க உங்களுக்கு. உங்களுக்கு இந்த இந்த மாரி இதெல்லாம் போடும்போது, உங்களுக்கு இயற்கையாவே வந்து மண்புழு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், இயற்கையான பாக்டீரியாவும் அதுவா உருவாயிடுங்க. கேள்வி எதா இருந்தா சொல்லலாங்க சார். கேள்வி எதுவும் வரலன்னு நெனைக்கிறேன். ஓகே சார். அனைவருக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இதே போல நிகழ்வு வந்து வரும் புதன்கிழமை மாலை 6:30 மணியில் நடைபெற இருக்கிறது. அனைவரையும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள நாங்கள் அழைக்கிறோம். ஆ நேயர்கள் சார்பாக விரிவலர் பிரேம்குமார் அவர்களுக்கு எனது கரந்தாழ்ந்த வணக்கங்கள். ஆ அவரோட ப இந்த பகிர்வுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து கடமைப்பட்டுருக்கிறோம். நன்றி சார். நன்றி. நன்றி, நன்றி பாலகுமார் சார். நன்றி, நன்றிங்க சார். மக்கள் மக்கள் அனைவரும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. Thank you so much, everyone, for joining this session. With this, we are ending this session. Thank you.